ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். परमेश्वर को धन्यवाद हो। परमेश्वर ने आज के दिन में एकत्रित किया परमेश्वर की स्तुति आराधना करने के लिए, इसलिए परमेश्वर के नाम की महिमा करता हूँ, स्तुति करता हूँ, धन्यवाद करता हूँ। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 15வது அதிகாரம் 15वां अध्याय 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 31 वचन को हम पढ़ेंगे। ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். हम अपने सिर को झुकाकर हम प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். स्वर्गीय पिता, आशीष भरे समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் என்று தகப்பன் நீர் சொல்லி என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது என்று அப்பா இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையில இருந்து அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிற மது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். तू सर्वदा मेरे साथ है, जो कुछ मेरा है वह सब कुछ तेरा है किया वो वचन के अनुसार आपने हमें प्रकट करके दी, इसलिए आपको धन्यवाद देते हैं। இந்த நாளிலும் கூட இதில் உள்ள காரியங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். इस दिन में भी इसके बारे में हर एक वचन को हमें प्रकट करके हमें सामर्थ्य से भरने के लिए, बलवंत करने के लिए हम प्रार्थना करते हैं। உங்கள் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். आपके प्यारे हाथ में हम समर्पित करते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। இந்த வசனத்திலே இருந்து ये वचन அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ये वचन के द्वारा बहुत कार्य परमेश्वर ने हमें प्रकट करके दिया है। அதிலே தகப்பனுடைய அன்பை நாம் பிரதானமாய் நாம் பார்த்தோம். इसमें हम पिता के प्रेम के बारे में हमें देखा है। ஆகவே அதிலிருந்து ஒவ்வொரு காரியங்களாய் அவருடைய இரக்கங்கள், அவருடைய மனதுருக்கங்கள், அவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். उसमें से पिता का गुण और उनका रूप जो है, वो प्रेम जो है, उनका गुण के बारे में हमने प्रकट करके देखा है। இந்த நாளிலும் கூட आज के दिन में भी அவருடைய விசேஷித்த தன்மையை, தகப்பனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். हम विशेष पर पिता के गुण को हम देखेंगे। 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 27 वचन को जब हम पढ़ते हैं, 27வது வசனத்தை வாசியுங்கள். सत- அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। उसने उससे कहा, तेरे भाई आया है और तेरे पिता ने पहला हुआ बछड़ा कटाया है, इसलिए कि उससे भला चंगा पाया है। தகப்பனுடைய இந்த செயல் पिता का जो ये कार्य है, ஏதோ விருந்து வைப்பதற்காக என்று நாம் நினைத்து விடக்கூடாது. आपको भोजन खिलाने के लिए नहीं ऐसे रखा है। ஏனென்றால் कारण क्या है? தகப்பன் சொன்ன வார்த்தைகளிலே முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. पिता ने कहा हुआ एक महत्वपूर्ण बात यहाँ पर छिपा அதை हुआ குறித்து நாம் ஏற்கனவே கூட நாம் தியானித்தோம். है। इसके पहले ही हमने कई बार ये वचन के बारे में மறுபடியும் அதை ध्यान நான் किया है। நினைவுபடுத்துகிறேன். फिर से वो याद दिलाता है हमें। இந்த மகன் திரும்பி வந்த பிற்பாடு, ये बेटा लौट के आने के இந்த बाद, இளைய மகன் திரும்பி வந்த பிற்பாடு ये छोटा बेटा लौट के आने के बाद அவனை குறித்து उसके बारे में ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்
உண்டாயிருந்தது. हर एक लोगों के अंदर हर एक तरह का विचार हुआ था। வேலைக்காரர்கள் ஒரு மாதிரி நினைத்திருப்பார்கள். नौकर लोग अलग तरह से सोचे होंगे। சொந்த சகோதரனும் ஒரு விதமாய் நினைத்தார். खुद का भाई अलग विचार में रहा ஆனால் होगा। தகப்பன் மட்டுமே लेकिन पिता सिर्फ தன்னுடைய மகனுடைய காரியத்தை சரியாக அறிந்திருந்தார். अपने बेटे के कार्य को सही रीति से जान लिया है। வந்த மகன் கூட அதை சரியாக நிதானித்து அறியவில்லை. आया हुआ बेटा भी वो अच्छे से जांच कर नहीं देखा। அவன் பாவம் செய்தேன், தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்தான். உண்மை. उसने अपने आप को पश्चाताप किया कि मैं पिता के विरोध में, स्वर्ग के विरोध में मैंने पाप किया हूं करके। ஆனால் அந்த பாவத்தினாலே அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று அவன் அறியாது இருந்தான். लेकिन पाप के द्वारा क्या संभावना हुआ वो नहीं पहचान पाया। அந்த பாவத்தினாலே, அந்த பாவ இச்சைகளினாலே, அந்த பாவ ரோகத்தினாலே அவனுக்குள்ளே என்ன நடந்தது என்று அறியாமல் இருந்தான். पाप की इच्छा के द्वारा, पाप के रोग के द्वारा उसके अंदर क्या संभावना हुआ वो नहीं पता उसे। நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. कई लोग वैसे ही है आजकल। பாவம் செய்கிறவர்கள் पाप करने वाले அந்த பாவத்தினாலே தங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள். पाप का फल क्या है वो नहीं पता होता है। நானும் கூட ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். वैसे ही मैं भी एक समय में वैसे ही था। நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். हम सभी लोग वैसे ही थे। இப்பவும் அப்படிதான் இருக்கும். अभी भी वैसे ही है। கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட यदि हम परमेश्वर के बच्चे இப்பவும் கூட हो, நம்மிடத்திலே சில விஷயங்கள், சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவ காரியமோ இல்லை ஏதோ பிசாசின் காரியங்களை கடந்து வரும் பொழுது, अभी हम परमेश्वर के बच्चे होने के बावजूद भी हमारे अंदर कुछ शैतान का कार्य हमारे अंदर आता அதனுடைய है। உண்மை தன்மை இன்னதென்பதை நாம் அறியாமல் தான் उसके இருக்கின்றோம். अंदर की भलाई और सच्चाई क्या है हम नहीं जानते हैं। இதுல வயது வரம்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. इसके लिए उम्र का कोई पाबंदी नहीं है। இந்த 12 வயசு பிள்ளைக்கும் தெரியாது. அவ வயது வந்த பிள்ளையா இருந்தா இந்த 12 வயசு பிள்ளைக்கு இந்த வயசுல அவள் செய்வது அவளுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் அதனால் விளையக்கூடியதான காரியம் என்னென்று அவளுக்கு தெரியாது. वो 12 साल की उम्र के बच्चे को भी नहीं पता है ये पाप है, ये गलत है, लेकिन उसके बावजूद क्या फल होगा वो भी नहीं पता है। இப்ப அதை விட இப்ப அதிகமான வயசு யாருக்கு இருக்கு? उससे ज्यादा बुजुर्ग कौन है? 60 வயசை தாண்டினவங்க இருக்கும். 60 उम्र के भी अधिक लोग हैं। பாட்டிக்கு எப்படியும் ஒரு 75-80 வயசு கிட்ட இருக்கும். वो दादी का ஆனா कम பாட்டி से कम சொல்ல எனக்கு இப்போ 65 வயசு தான் சொல்லுவாங்க. 70-75 रहेगा, लेकिन वो अभी उम्र बोलेंगे 65 ही है मेरा। இந்த வயசுலயும் அவங்களுக்கு சில விஷயங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் தவறு என்று தெரியாது. ये उम्र में भी करने वाले कार्य वो गलत है करके उन्हें नहीं சில पता। நேரத்துல தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட कई समय ऐसा होता है ये गलत है, அதனால் என்ன விளைவுகள் என்று நமக்கு தெரியாது. उसके द्वारा हमें क्या फल मिलेगा वो नहीं पता। இது எல்லா தரப்பு பட்டவர்களுக்கும், எல்லா வயதுடையவர்களுக்கும் அது பொருந்தும். ये सारे उम्र के लोगों के लिए एक समान है। இந்த 2 பேரை குறித்து கர்த்தர் ஓமையாக சொல்லும் பொழுது यहाँ पे 2 बेटे के बारे में कहा गया कहानी है। 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 10वें वचन को जब हम पढ़ेंगे, 10வது வசனம், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லிட்டு தான் இந்த 2 பேர், இந்த மூத்த குமாரன், இளைய குமாரன், தகப்பனுடைய இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகின்றார். मैं तुमसे कहता हूँ कि इस रीति से एक मन फिराने वाले पापी के विषय में परमेश्वर के स्वर्गदूतों के सामने आनंद होता है। इसके बारे में ही दोनों बेटों के बारे में, छोटा और बड़ा, और पिता ने उनको बताया गया है। அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கிறது, इस जगह पर हम देखते हैं தகப்பன் பரலோக தகப்பனாய் இருந்தாலும், स्वर्ग के पिता हो பூமிக்குரிய தகப்பனாய் இருந்தாலும், या इस पृथ्वी के पिता हो, அவர்கள் वो लोग தங்களுடைய பிள்ளைகள் மேல் अपने बच्चों के ऊपर கண்ணும் கருத்துமாக இருந்து पूर्वक रहकर அந்த பிள்ளைகளுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். वो बच्चों का रूप जो है वो जान लेना है। வெறும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, सिर्फ बच्चों का गलती जानना वही नहीं, நல்லா கவனிக்கணும். அவங்க செய்யற தவறை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, वो लोग जो गलत करते वो ही அந்த जानना தவறினால் அல்லது அந்த பாவத்தினால் அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது அல்லது எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். पाप के द्वारा क्या उत्पन्न हुआ और कैसे वो जी रहे वो हमें जानना है.
ஆமென். आमेन அல்லேலூயா. हालेलुया। எங்க அப்பா சில நேரத்துல அடித்து வெளுத்துருவார். मेरे पिता कई बार ऐसे मार के हमें एकदम लाल कर देते हैं। அவர் சொல்லுவார், உன்ற தின்ற விஷயத்துல மட்டும்தான் செல்லும், वो कहेंगे सिर्फ खाने पीने में ही लाड मिलेगा, மத்தது ஏதாவதுன்னா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன்னுவார். बाकी कुछ रहेगा तो चमड़ा उतार के तुम्हें सुखा दूंगा करके। ஸ்கூலுக்கு போகலைன்னா यदि स्कूल नहीं जाने से அவர் மத்தியானம் சாப்பிட 12:30 வருவார். நல்ல உச்சி வெயில். मेरे पिताजी 12:15 बजे बीच में खाने के लिए घर आते ஸ்கூலுக்கு हैं। போகாம இருந்தோம்மா उस समय अगर हम स्कूल नहीं जाके घर पे வெளியில रहने से, கொண்டு போயிட்டு உச்சி வெயில்ல बाहर लेके जाके कड़ी धूप में கல் உப்பு கொட்டி खड़ा नमक डालकर அதுல முட்டி போட வச்சு கையை தூக்க வச்சிருவார். उसमें घुटने में टेक कर हाथ उठाने करेंगे। நல்லா இருக்கும்ல? உச்சி வெயில்ல कड़ी धूप में ऐसे करेंगे तो अच्छा கல் உப்பு रहेगा। மேல முட்டி போட்டிருக்கீங்களா யாராவது? போடல, நான் போட்டிருக்கேன். எதற்கு இந்த சிக்ஷை? काय के लिए एक शिक्षा दिया जाता है? பிள்ளைகளை வெறுப்பதற்காக அல்ல, बच्चे से नफरत करने के लिए नहीं, பிள்ளைங்களை ஏதோ ஒரு விதமாய் தவறாய் நடத்துவது என்று அல்ல. बच्चे को गलत रीति से चलाना नहीं, பிள்ளைகள் சரியான வழியிலே நடக்கணும். बच्चे सही मार्ग में படிக்க चलना வேண்டிய, है। அவர் சொல்றது உடனே படிக்க வேண்டிய வயசுல படி, वो कहते हैं कि पढ़ने की उम्र में அதை पढ़ना தவிர உனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. है, उससे अधिक कोई बाहर का काम नहीं। அதே போல சண்டே वैसी तरह संडे के दिन சர்ச்சுக்கு போகலன்னா அடி உறிஞ்சிரும், அப்படி விடும். चर्च नहीं जाएंगे तो आपका चमड़ा उतर जाएगा। பிறந்த நாள் வந்தா अगर जन्मदिन आएगा तो முதல் வேலையா சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். पहला काम चर्च में जाकर ही आना है। நாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. हम तो वो नहीं करते। கேக் வெட்ட மாத்திரம் சாயந்தரம் எப்போ வரும்னு காத்திருப்போம். केक काटने के लिए हम बेसब्री से इंतजार ஆனா में रहते காலையில हैं। வந்து தேவ சமூகத்துல வந்து ஊழியக்காரர்கிட்ட ஜோம், அதுவும் போனா கூட மாஸ்க்கு போனா கூட ஃபாதர் கிட்ட போயிட்டு பிளெஸிங் வாங்கிட்டு வரணும். यदि अगर उस दिन आप चर्च जाते हैं तो फादर से जाके ब्लेसिंग लेकर ही आना है। அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, அப்பா கிட்ட போய் பிளெஸிங் வாங்கன்னு. उसके बाद माँ कहेगी पिता से आशीष लेना। அன்னைக்கு தாயும் தகப்பனும் எல்லாம் சரியாய் தான் நடத்தினார்கள் பிள்ளைகளை. उस दिन माता पिता सही रीति से चलाए थे बच्चे இன்னைக்கு को। இருக்கிற தாயும் தகப்பனும் எல்லாம் பிள்ளைகளை நடத்துவது வித்தியாசமாய் இருக்கிறது. लेकिन आजकल के माता पिता बच्चे को चलाने என்னையும் का சேர்த்து तरीका தான் अलग சொல்றேன். है। சில நேரத்தில் அது புரியாது. அன்றைக்கு அவர் செய்தது புரியல, ஆனால் இன்றைக்கு புரிகிறது. புரியும் பொழுது அவர் இல்லை. उस दिन उन्होंने जो शिक्षा दिया था तभी हमें समझ में नहीं आया, लेकिन आज समझ में आया, लेकिन आज पिता जीवित नहीं है। அன்னைக்கு நடத்துனாங்க. எங்க தாய் சொல்லுவாங்க, முதல்ல போயிட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. पहले माँ कहती थी पिता के पास आशीर्वाद போயிட்டு लेकर அவர் आइए। அவர் முன்னால போயிட்டு முழங்கால போடணும். पिता के सामने जाके घुटने टेकना है। அவர் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவார், ஒரு பப்பியும் கொடுப்பார். वो हाथ रख के प्रार्थना करके आशीर्वाद देके एक चुम्मा भी देंगे हमें। ஆமென். आमेन। இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. वो पिता का आशीर्वाद जो है वो बहुत महत्वपूर्ण இன்னைக்கு அதை கெடுக்கிறதெல்லாம் தாய்மார்கள் है। தான். अभी वो सब बिगाड़ने का कारण माँ है। அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, கரெக்டா எதுவா இருந்தாலும் அங்க போ அங்க போ. இன்னைக்கு அதெல்லாம் அங்க போவாதே, நான் சொல்றத கேளுன்னு நிறுத்திடுறாங்க पहले பிள்ளைங்க. सिखाते थे माँ लोग कि कुछ भी रहेगा पिता के पास जाओ, लेकिन आजकल के माँ लोग सिखाते नहीं है कि वहां मत जाओ कि यहाँ आओ करके। ஒரே வார்த்தை, ஏதாவது ஒரு தப்புனா அப்பா கிட்ட சொல்லிடுவான், பயம் உடனே இருக்கும். एक बार कहेंगे कि कुछ गलती हो गई तो तुम्हारे இன்னைக்கு पिता அப்பா से கிட்ட बताऊंगा। சொல்றேன்னா பிள்ளைங்க சொல்லுது, சொல்லு எனக்கு என்ன. आजकल के बच्चों को अगर बोलेंगे तुम्हारे पिता से शिक्षा करेंगे तो बोलेंगे बोल दो क्या होगा, पिता कुछ नहीं करेंगे। அந்த மாதிரி அப்பா ஆயிட்டாங்க. அப்பா ஸ்தானத்துல அம்மாவும், அம்மா ஸ்தானத்துல அப்பாவும் ஆயிட்டாங்க. अभी पिता के जगह पे माँ और माँ के जगह पे पिता है। இன்னைக்கு உலகமே அப்படிதான் மாறி போச்சு. अभी संसार पूरा वैसे ही बदल பொண்ணு गया। பார்க்க போனாலும் அப்படிதான், மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் அப்படிதான் இருக்கு. लड़की देखने जाओ तो भी वैसे ही है, लड़का देखने जाओ तो भी वैसा ही है। சிலதெல்லாம் கேட்கும் போது வேடிக்கையாவும் இருக்கு, கோபமும் வருது. कई बार देखेंगे तो सब तमाशा लगता है, लेकिन गुस्सा भी आता है। அன்னைக்கு பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது பையன் நல்ல குணமுள்ள பையனா. पहले लड़का देखने जाएंगे तो हम लोग देखते हैं முதல்ல गुण अच्छा பார்த்தது है क्या? அதுதான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, कोई बुरा आदत तो नहीं है, குடும்பம் நல்ல குடும்பமா, परिवार अच्छा है क्या। இத பார்த்தாங்க. அதே மாதிரி பெண் எடுக்கும் போதும் அந்த பெண்ணுக்கு நல்ல குணம் இருக்குதா, लड़की लेने जाएंगे तो भी पहले அந்த देखिए குடும்பம் उसका गुण நல்ல अच्छा है குடும்பமா. क्या, उनका परिवार अच्छा है क्या। இன்னொன்னு பெண் எடுக்கும்போது அங்க தாயை முதல்ல பார்ப்பாங்க. लड़की लेने के पहले उसके माँ को पहले देखेंगे, தாய் எப்படிப்பட்டவ, उसका माँ कैसी है, வாயாடியா,
बहुत मुंह चलाती है இல்ல क्या? சாஃப்ட் நேச்சரா? या गुण में अच्छी है क्या? ஏன்னா தாயை போல பிள்ளை இருக்குன்ற ஒரு பயம் இருக்கும். पहले के कहावत था कि माँ के जैसे बच्ची रहेगी करके, அதை பார்ப்பாங்க. पहले बहुत सब देखते அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அன்னைக்கெல்லாம் தண்ணி எப்படி செலவு பண்றா, पहले वो सब देखते थे पानी कैसे इस्तेमाल தண்ணி करती எடுத்துட்டு है, வந்து கொடுக்க சொல்லுவாங்களே, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது எப்படி, இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். पानी लेकर आके देने का एक शिक्षा ही था वो। காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான், அதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். कॉफी लाकर देने के टाइम भी वो एक शिक्षा है। அப்புறம் பாட சொல்லுவாங்க, उसके बाद बंद कर दो, गीत गाने को बोलते हैं, அதுக்கப்புறம் ஆட கூட சொல்லுவாங்க, फिर नाचने के लिए भी कहते हैं। இதெல்லாம் ஒரு டெஸ்ட் இருந்தது அன்னைக்கு. ये सब पहले एक शिक्षा था उनको। இதெல்லாம் அதனால தான் சொல்லுவாங்க 1000 செருப்பு தேயணுமா. 1000 चप्पल घिसना அல்ல चाहिए। அத்தனை முறை என்ன செய்வாங்களாம், उतने बार वो लोग क्या करेंगे, இங்கேயும் அங்கேயுமா போய் போய் பார்த்து. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, இங்கேயே பார்த்துடுறாங்க. यहाँ वहाँ जाते थे, अभी सब तो எங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துடுறாங்க. इंस्टाग्राम में देखते हैं। கொஞ்சம் வெளித்தோல் நல்லா இருக்குதா, வெள்ளையா இருக்குதா, கருள் கருள் முடி இருக்குதா, சுருள் சுருள் முடி இருக்குதா, ஹீரோ மாதிரி இருக்காங்களா, வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கிடுது. अच्छा गोरा है कि चिकना है, बाल घुंघरा है कि, वो सब देख के, बाहर के रूप देख के உள்ள फंस போய் जाते பார்க்க हैं। மொத்தம் தெரியுது அவ்வளவு கச்சரா அங்கேயா இருக்குதாங்க. अंदर जाके देखने के बाद मालूम पड़ता है कितना कचरा उसके अंदर है। நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். कल के दिन में मैंने एक वीडियो को देखा, ஒரு பெண்ணு ஓடி வந்து ஒரு பையன்கிட்ட கேக்குது இன்டர்வியூ. एक लड़की दौड़ कर आके लड़का से इंटरव्यू पूछती एक मिनट அப்படின்னுட்டு 1 मिनट करके पूछ के इंटरव्यू लेती है। சுந்தர் கோனே பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு கேக்குது. सुंदर कौन है, लड़की है? அழகு யாரு, ஆண்களா பெண்களா? सुंदर लड़की है क्या लड़का है? சொல்லுங்க யார் அழகு? நான் தான் அழகா? திலகா சொல்றா அவ தான் அழகா, அவங்க ஹஸ்பண்ட் அழகு இல்லையா? சரி சோத்திரம். நான் அழகுன்னா அது ஏன் நல்லா இருக்கிற குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க? யார் அழகு? பெண்கள் தான் அழகு. அதை பாரு, இங்க ஆண்கள் அழகு. அவங்க சொல்றாங்க 60 வயசானா என்ன, நாங்க தான் அழகு. ஆமென். நாம இப்படி சொல்றேன்ல, அந்த பையன் தண்ணி பாட்டில் வச்சிருந்தான். वो लड़का ने हाथ में पानी का बोतल रखा था, கொஞ்சம் குடிச்சிட்டு एक गुट पीकर அந்த பொண்ணு முன்னால முகத்தை கழுவினான். वो लड़की के सामने मुंह धोता है, கழுவிட்டு मुंह धोने இந்த के बाद அப்படின்னா वो बोतल देता है, என்ன அப்படின்னு, ஓ முகத்தை கொஞ்சம் கழுவுனா. तो वो कहता है कि तू भी अपने मुंह को धोना। அது ஓடியே போயிட்டு. वो दौड़ के चली गई वो लड़की। புரியுதா இப்ப யார் அழகுன்னு? अब सच में पता चला कौन सुंदर है। உங்களை சொல்லல தாயி, பொதுவா சொல்றேன். நீங்க போடுறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உலக நடப்பு இப்படி இருக்கு. அந்த வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கிடுறாங்க. वो बाहर के रूप को देखकर ही फंस जाते हैं आजकल। இப்ப சினிமா நடிகர்கள் எல்லாம் பாக்குறாங்களே, ஹீரோயின் ஹீரோயின் எல்லாம் சொல்றாங்களே. पिक्चर में जो लोग हैं हीरो हीरोइन, वो लोग இப்ப இன்னைக்கும் ரஜினி ஹீரோவா நடிக்கிறார் இல்லையா? आज भी रजनी हीरो के ஆனா நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்கிறாரு அவரு? सामने जाके देखेगा பேரம்பேத்தி எடுத்த தாத்தாவா இருக்கிறாரு. नातू ஆனாலும் 18 வயசு 16 வயசு பொண்ணுங்களோட ஹீரோவா இன்னைக்கும் போட்டாலும் நடிப்பார். 16 साल की उम्र அது की हीरोइन के நடிப்பு. साथ में भी वो पिक्चर में नाटक के लिए அது நடிப்பு. वो सिर्फ நடிப்பை नाटक है। நம்பி நடிகருடைய கரங்களிலே நாம் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. वो नाटक को देखकर उनके हाथ में जाके हमें नहीं फंसना है। உலகத்தார் இன்றைக்கு அப்படி, அதுவும் இன்னைக்கு தமிழ்நாடு குட்டிச்சவராய் போனதற்கு காரணம் இந்த சினிமா மோகம். वो तमिलनाडु बिगड़ा हुआ कारण क्या, पिक्चर के ऊपर सबकी नजर है इसलिए। அதுல சில ஊழியக்காரர்களும் கூட விதிவிலக்கு இல்லாம இருக்கிறாங்க. उसमें कई सेवक लोग भी जाकर फंसे हुए हैं। விசுவாசிகளும் கூட விதிவிலக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. विश्वासी लोग भी जाकर फंसे அவங்க हुए हैं। எப்படிப்பட்ட ஊழியர்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்று தான் தெரியல. वो कैसे सेवक और कैसे विश्वासी है नहीं पता हमें। நடிப்பு என்பது பொய். वो जो वेश दिखाना वो, தேவன் அதை விரும்புவதில்லை. लेकिन परमेश्वर वो நமக்கு नहीं வேத चाहता है। பாடமே அதுதான். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதே. हमारे लिए बाइबल में शास्त्र में यही बताया है இதையெல்லாம் कि அவர்கள் दुनिया की படிக்கிறார்களா இல்லையான்னு தெரியல. ये सब वो लोग पढ़ते हैं ஒரு या नहीं கூட்டம் पता नहीं। பெயரளவில் சும்மா கிறிஸ்தவனா பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவை அறியாமல் காணப்படுகிறார். एक झुंड खाली मसीह का नाम रख के जी रहे, लेकिन मसीह இங்க को नहीं இயேசு पता சொல்றார், है। மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பதாக மிகுந்த சத்தம்
சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லும். यहाँ पे कहता है कि एक पापी मन फिराने से स्वर्ग में बहुत सारे स्वर्गदूत அப்ப அந்த मन பாவம் आनंद என்ன, मनाते हैं। அக்கிரமம் என்ன, அதனால் விளையக்கூடிய அது பாவம் என்று தெரிந்தாலும் கூட அந்த பாவத்தாலே தனக்குள்ளே என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த மகனுக்கு தெரியல. पाप और अक्रम क्या है, उसके द्वारा हमें क्या लाभ हुआ है, वो बेटे को नहीं पता है। வீட்டில இருந்த வேலைக்காரர்களுக்கும் தெரியல, घर में के नौकर को भी नहीं पता, அவனுடைய சகோதரனாகிய மூத்த சகோதரனுக்கும் தெரியல. उसका भाई बड़ा भाई को भी नहीं पता। ஆனால் தகப்பன் சொல்றாரு, लेकिन पिता कहता है இவன் சுகத்தோடு வந்திருக்கான். ये अभी चंगा भला आया है। சுகம்னா என்ன சுகம்? चंगा का मतलब क्या है? சுகம்னா என்ன? நாம சுகம்னா என்ன? சுகமா இருக்கு. குளிருக்கு ஒரு சூடா ஒரு காபி குடிச்சா சுகமா இருக்குது. ठंड में गर्म चाय पिएगा तो एक सुख मिलता है। இல்ல ஒரு நல்ல ஒரு ஓவர் கோட் போட்டு கதகதப்பா இருந்தா சுகமா இருக்குது. या तो उसके ऊपर गर्म कपड़ा पहनने से अच्छा सुख मिलता है। ஒரு திருமணத்துக்கு போறோம், ஒரு நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டு நல்ல கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு மற்றவங்க பார்வைக்கு அப்படி இருந்தா நம்ம மனசுக்கு சுகமா இருக்குது. या शादी विवाह में अच्छा साड़ी कोट सूट पहन के जाएंगे तो वो सुख रहता है, இல்லையா? இப்படி இந்த சுகத்தையும் சொல்லுவோம். ये सुख के बारे में भी हम बताते हैं। என்ன வியாதி வந்துச்சுன்னா சுகமா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. यदि बीमार है तो हम पूछेंगे आप सुख है क्या, चंगा भला है क्या? சுகம் கிடைச்சிடுச்சா அப்படின்னு கேட்டா எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம். तो बोलेंगे कहाँ सुख मिला है घर। ஆனால் இங்கே தகப்பனுடைய வார்த்தையில அவன் சுகமாய் சுகத்துடனே அவன் வந்திருக்கிறான், வந்து சேர்ந்தபடியினாலே கன்றை அடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது यहाँ पर वो सुख से आया है और एक बछड़े को मारने के लिए कहा है पिता ने। மற்றவர்கள் அந்த வேலைக்காரரிடத்துல முதல்ல அவர் சொல்லிடுறாரு, वो नौकर के पास पहले ही बोल देता है என் மகன் இவன் மரித்தான், मेरा बेटा मरा हुआ 24 என் குமாரனாகி இவன் மரித்தான், मेरा पुत्र ये मर गया था, திரும்பவும் உயிர்த்தான், फिर से जी उठा है, காணாமற் போனான், खो गया था, திரும்பவும் காணப்பட்டான். फिर से मिल गया है। ஆகவே நாம் சந்தோஷப்படணும். इसलिए हमें आनंदित இந்த होना है। சந்தோஷம் எது வரலும் போகுது? ये आनंद कहाँ तक जाता है? பரலோகம் வரையிலும் தேவதூதர் வரையிலும் போகுது. स्वर्ग तक, स्वर्ग दूत तक जाता है। எங்க ஐயா மரிச்சான் இவன்? कहाँ ये கேட்கலாம்ல, पाया है? நல்லா தானே எனக்கு மரிச்சு எங்க இருக்கான், பிரேதமா எங்க போனா, எப்ப அவன் மரிச்சான் கேட்கலாம்ல. அவங்க कहाँ मर गया था, कहाँ उसका प्रेत है? உலக சாதாரணமா உலக பிரகாரமான அந்த வார்த்தையை எடுத்தா மரித்தான் உயிர்த்தான், எப்ப மரிச்சான் இவன்? साधारण ये எப்ப செத்தான்? எப்ப அடக்க ஆராதனைக்கு போனீங்க? तो कब मरा था, कब उसके आराधना में गए थे? எப்ப அந்த அடக்கம், எப்ப போய் அடக்கம் பண்ணீங்க? कभी उसका प्रेत का இல்ல எந்த மணி நேரத்துல அவன் செத்தான்? कौन से घंटे में वो मरा था? இங்க மரணம் என்பது यहाँ पे मरना उसका தகப்பன் मतलब है, குறிப்பது पिता जो कहता அவன் है பாவம் செய்து மரித்தான். वो पाप करके मर என்ன गया था। பாவம் செய்தான்? वो क्या पाप किया था? தகப்பனுடைய பணத்தை கொண்டு போயிட்டு पिता के पैसे को लेकर जाके புத்தியினமாய் செலவழித்தான். நல்லா கவனிங்க, निर्बुद्धि होकर वो उसको खर्चा किया। தகப்பனுடைய பணத்தை கொண்டு போயிட்டு पिता के पैसे को लेकर புத்தியினமாய் செலவழிப்பதும் கூட பாவம் निर्बुद्धि के தான். हिसाब से वो इस्तेमाल किया, इसके लिए भी पाप कहलाता है। உங்க கையில தகப்பனுடைய பணம் இருக்கா இல்லையா? आपके हाथ में पिता का पैसा है या नहीं? ஹலோ, உங்க கைங்கள்ல தகப்பனுடைய பணம் இருக்கா இல்லையா? आपके हाथ में पिता का पैसा है या नहीं? இருக்கு. அத தகப்பன்கிட்ட கொடுக்கறீங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்களா? आप वो पिता के हाथ में देते हो पैसा या अपने हिसाब से खर्चा करते हो? கொடுக்கணும்னு இல்ல, கொடுக்கறீங்களா இல்ல நீங்களே செலவு பண்றீங்களா? आप देते हो या अपने आप से आप खर्चा करते हो? இல்ல, நீங்க இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், तुम्हारे हाथ की कमाई को तुम खाओगे। உன் கையின் பிரயாசத்தை आपके हाथ की कमाई को தகப்பனா இருந்தா பிள்ளையா இருந்தாலும் வேலை செய்யணும். மூத்த மகன் செஞ்சுட்டு இருந்தானா, செய்யறானா இல்லையா, செஞ்சானா இல்லையா? बेटा हो बड़ा बेटा हो फिर भी उसने काम किया था, செய்தான். அதனால தான் அவர் சொல்றார் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. इसके लिए वो कहता है जो कुछ मेरा है वो सब तेरा है। அவன் டோட்டலாவே தகப்பனுடையதை எடுத்து அவன் செலவு பண்ணல.
वो पूरा लेके पिता का खर्चा नहीं ஆனா किया, நமக்கு அப்படி சொல்லல. लेकिन हमें वैसे உன் नहीं கையின் बताया। பிரயாசத்தை சாப்பிடுவாய்ன்னு சொல்லியிருக்கார். तुम्हारे हाथ की कमाई को तुम ஆனால் खाओगे ஒரு कभी कहा है। பாகம் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்கு, அவருடையது தகப்பனுடையதுன்னு சொல்லியிருக்கிறார். उसमें से एक भाग जो है वो पिता का है करके कहा है। ஆமென். आमेन। சொல்லியிருக்காரா இல்லையா? कहा है या नहीं? हेलो गंगा सिस्टर, सुन रहे? समझ में आ रहे? आ रहे ना? ஹிந்தில ஒரு வாட்டி சொல்லணுமா? जो आप அப்ப இவ்வளவு நேரம் कमाते அவங்க हो, தூங்கின்னு இருந்தாங்கன்னு அர்த்தம். அதுதான் जो आप कमाते हो उसमें से एक भाग जो है परमेश्वर को देना रहता है, उसी में से அது आपको आशीषित அது मिलेगा। கொடுக்கிறது இல்ல, அது அவருடையது. वो வேதம் देना नहीं சொல்லுது. है, वो परमेश्वर का ही है करके அது शास्त्र में தகப்பனுடையது. कहता है। वो पिता का है, பத்தும் தகப்பனுடையது தான். सब कुछ पिता का है। 10 தகப்பன் கிட்ட இருந்தா தகப்பன் நடத்துவார். वो 10 भाग पिता का रहेगा तो पिता ஆனா ही நம்ம அந்த चलाएगा। ஒன்னையே கொடுக்க மாட்டோம்னா சரி 9வது நீங்க வச்சுக்கிட்டு 1 வைங்கப்பா. वो कहता है कि 10 पूरा ना दो, एक भाग मुझे देकर இதுவும் கூட எதற்காக? உனக்கு ஆசீர்வாதத்துக்காக தான். वो भी किस लिए? आपके आशीष के लिए। ஆமென். आमेन। அந்த ஒண்ணும் கூட தகப்பன் எதுக்கு சொல்றாருன்னா அதுல உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடுக்கிய திறந்து, वो एक भाग भी किस लिए है? वो ही आपको आशीष के रूप में आपको खिड़की खोल कर देगा। ஒரு வீடியோ பார்த்தேன். एक वीडियो मैंने देखा था। இந்த வெள்ளங்கள் சில ஊர்ல வெள்ளம், அந்த வெள்ளம்னா சாப்பிட்ற வெள்ளம் இல்லை, தண்ணி மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. एक गांव में बाढ़ आके पूरा ऐसे बहकर चला गया। ஒரு வீடு அந்த வாசல் நில திறந்துகிட்டு உள்ள எல்லாம் தண்ணி வருது. एक घर का दरवाजा खोलकर वो पानी सब घर के अंदर பார்த்தா चला गया। அந்த தண்ணியில 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டெல்லாம் அடிச்சிட்டு உள்ள வருது. தண்ணி போகுது, இந்த நோட்டெல்லாம் உள்ள வருது. पानी जा रहा है लेकिन वो 100 का, 50 का, 200 का नोट सब वो घर के अंदर जा रहा था ऐसे पानी के साथ। தேவன் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா எப்படி வேணாலும் கொடுக்கும். यदि परमेश्वर देना चाहे तो वो किसी भी रीति से दे सकता है, ஆனா நாம உண்மையா இருக்கணும். लेकिन हम सच्चाई से रहना इसलिए। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। அதுல அவர் சொல்றார் சோதித்து பார். वो हमें ये शुद्ध, वो कहता है कि तुम्हें शुद्ध करके देखिए। இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டான். என்னுடையதை கொடுங்க, ये सब कुछ ले लिया अपना हिस्सा, கொடுத்துட்டார். दे दिया पिता ஆனா ने, இன்னொருத்தன் கேட்கல. लेकिन दूसरा नहीं ஆனா सुना। மனசுக்குள்ள இருக்கு அவனுக்கு. लेकिन मन के अंदर विचार है, நம்ம கேட்டா என்ன சொல்லுவாரு தெரியல. हम मांगने से क्या बोलेंगे पिता, ஆனா மனசுல என்ன இருக்கு? लेकिन मन के अंदर क्या है? பர்த்டே வருது, बर्थडे आ रहा है, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, दोस्ती आ रही है, அப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாரா? मौज मस्ती करने के लिए थोड़ा कुछ मिलेगा क्या? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தா கூட சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து. एक बछड़ा देंगे तो भी हम लोग खाना बना के खा लेंगे। ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்தா செய்யறது இல்ல. दोस्त लोग मिलके बनाते हैं। பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு, சிக்கன் எடுத்துன்னு போயிட்டு, இல்ல மட்டன் எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரை பண்ணி அங்கேயே உட்காந்து இப்ப கூட போனா பத்லாப்பூர்ல பார்க்கலாம். अभी भी जाएंगे तो बदलापुर में देख सकते हैं। இன்னைக்கு சண்டே, आज संडे है, நீங்க போனீங்கன்னா अभी जाएंगे பத்லாப்பூர் நதி ஓரத்துல நிறைய பார்க்கலாம். बदलापुर नदी के किनारे ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க போயிட்டு பாட்டில வச்சுக்கிட்டு, சட்டி பானை கூட வச்சுக்கிட்டு, बर्तन सब लेकर जाके நல்ல காரஞ்சாரமா அவங்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்ப போனாலும் பார்க்கலாம். अच्छा तीखा मसाला सब लगा के बना के ஏன்னா நான் அங்க போகும்போது ஞானஸ்தானம் கொடுக்கும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். क्योंकि जब जब हम बपतिस्मा देने நீங்க जाते हैं பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்டு தான் வருவேன். आप देखे या नहीं देखे पता नहीं, मैं सब कुछ देख कर आता हूँ। நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அவங்க எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதையும் பார்த்திருக்கேன். हमारी द्वारा उन्हें कोई रुकावट रहेगा இல்லன்னா சொல்லுவாங்க அங்கிள் இந்த பக்கம் வராதீங்க, அந்த பக்கம் போயிருங்க அப்படின்னு. नहीं तो वो लोग कहेंगे अंकल यहाँ मत आप वहाँ चले जाइए। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. எதுக்கு? किस लिए? பாட்டில் கா बोतल के लिए क्या? பார்த்ததுக்கா? சோத்திரம். இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். छोटा बेटा सब कुछ लेकर चला गया। தகப்பனுடையதை சரியாய் பயன்படுத்தி இருந்தால் இவனுக்கு ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி இருக்கும். ஹலோ, पिता का जो कुछ सही इस्तेमाल किया होता तो आशीष बहुत से बरसा दिया जाता था। கவனிங்க. ஹலோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிள்ளைங்களை வச்சுட்டு விளையாடாதீங்க. இங்க கவனிங்க. இதை கவனிக்கலன்னா மறுபடியும் இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து நீங்க கேட்டும் பிரயோஜனப்படாமல் போயிடும். தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டில் போயிட்டு தூங்குங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல இன்னைக்கு தூங்க வேணாம், நான் அங்கே சாப்பிட்டுட்டு, அதனால விட்டுட்டேன், லீவ் விட்டுட்டேன்.
ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. என்ன சொன்னேன்? காசு காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். தகப்பனுடையதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால்தான் ஆசீர்வாதம். जो जैसे पिता का जो कुछ इस्तेमाल सही से करेंगे तभी आपको आशीष தகப்பன் होगा. கொடுக்கிறார், पिता देता है, அவர் கொடுக்காமல் இல்லை, वो नहीं देता ऐसे नहीं, ஆனால் அதை கவனிக்கவும் செய்கிறார். लेकिन उसे उसके ऊपर वो ध्यान भी எப்படி देता है. செலவழிக்கிறோம் என்பதை கவனிக்கவும் செய்கிறார். आप कैसे इस्तेमाल करते हैं वो भी ध्यान देता है पिता. நாம் செலவழிப்பது சரியான முறையில இல்லைன்னு சொன்னா हम जो खर्चा करते सही रीति से नहीं करने நமக்கு से மரணம் உறுதி. हमारे लिए मृत्यु जरूर है. என்ன மரணம்? कौन सा मृत्यु? சரீரத்துல இல்ல, शरीर में मृत्यु नहीं, ஆத்மாவில மரணம் உறுதி. अपना प्राण में मृत्यु जरूर है. சரியா பேசல தகப்பனை பற்றி, सही रीति से अगर बात नहीं करने से पिता के மரணம் बारे में, உறுதி. हमारे लिए இங்க मृत्यु அதைத்தான் निश्चय है. சொல்லுகிறார் இவர். यहाँ पे वही कहता है, இவன் சுகத்தோட வந்திருக்கான் இப்போ. ये सुख से आया है, ஆகவே நாம சந்தோஷப்படணும். हमें आनंदित होना है. ஆனால் அவனுக்காக ஒரு கன்றை அடிப்பிக்கணும். इसलिए उसके लिए एक पहला அது விருந்துக்காக மட்டுமல்ல, அவனுடைய பாவ பரிகாரத்திற்காகவும். पाप के पश्चाताप के लिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நாம எத்தனை தகப்பனுடையதை விழுங்கிக்கிட்டே இருக்கோம். हम कितने पिता का हम लूट के खाए हैं. அப்படி அடிக்கணும்னா எத்தனை முறை இயேசு அடிக்கிறது? ऐसे मारना है तो कितने बार यीशु को मारना है. இப்பெல்லாம் போயிட்டு ஆட்டு அடிக்க முடியாது, மாட்டு அடிக்க முடியாது, கோழி அடிக்க முடியாது, சேவல் அடிக்க முடியாது, கொக்கையும் அடிக்க முடியாது. अभी जाके गाय बकरी बैल मुर्गा मुर्गी या किसी को भी नहीं मार सकते. அந்த ரத்தம் எல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது. वो लहू सब अभी नहीं இப்ப இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நமக்காய் பரிந்து பேசக்கூடியது. केवल परमेश्वर का लहू ही हमारे அதை लिए ஏற்கனவே बात कर அவர் सकता சிந்தி है. விட்டார், वो पहले ही हमारे लिए ஏற்கனவே बहाया அவர் है. கொடுத்து விட்டார். पहले ही हमारे लिए ஆனா दे दिया है. மறுபடியும் 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 அவருடைய வார்த்தைகளை வசனங்களை சத்தியங்களை நாம் மீறி நடக்கும் பொழுது फिर से हम उसके वचन के आधारित न चलने से நமக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கிறது. हमारे अंदर एक विषय कार्य होता அது है. என்ன? वो क्या है? மரணம். वो मृत्यु. உயிராதான் இருப்போம் हम சரீரத்துல, जीवित हैं. हम ஆனா शरीर में உள்ளுக்குள்ளே जीवित மரணம் நடக்கிறது. लेकिन हमारे अंदर में இவன் मृत्यु உயிராதான் है. வந்திருக்கான், वो जीवित ஆனா आया அவர் है. சொல்றாரு மரித்தான் உயிர்த்தான். लेकिन पिता कहता है मर गया எதுல था, மரித்தான்? தகப்பனுடையதை தவறாக பயன்படுத்தி மரித்தான். वो किस में मरा है? पिता का इस्तेमाल सही से नहीं किया, इसके लिए वो मर गया था. சரியா யூஸ் பண்ணிருந்தா அவன் ராஜாவா வந்திருக்கணும். वो सही से इस्तेमाल किया होता तो आज राजा के रूप में आया எனக்கு होता. வேலைக்கு போயும் வேலை செஞ்சோம் கஷ்டப்பட்டோம் பாக்கெட்ல வெயிட்டா வீட்டுக்கு வரலன்னா காரணம் என்ன? हम काम पे जाते हैं, मेहनत करते, पसीना बहाते, पैकेट भर के नहीं இல்ல आएगा तो அப்படியே कारण வந்து क्या है? வீட்டம்மா கிட்ட கொடுத்தோம் அது ஆசீர்வாதமா அமையலன்னா காரணம் என்ன? वो आकर घर में मालिक को देने के बाद भी उसमें आशीर्वाद नहीं है तो அது उसका क्या கையில कारण வந்த है? உடனே நம்முடைய நினைவுகள் இருக்கு பாருங்க. अपने हाथ में आने के बाद अपने विचार அந்த जो रहता நினைவுல है, நாம செய்யற எடுக்கிற முடிவு கூட மரணத்தை கொண்டு வருகிறது. वो हमारे विचार में जो निर्णय लेते हैं वो भी हमारे लिए आमीन. मृत्यु है. இப்போ अभी நம்ம லிடியா இருக்கா, கொஞ்சம் தள்ளு, முகம் தெரிய மாட்டேங்குது. अभी आमीन. लीडिया है. ஒரு 100 ரூபாய், ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 100 ரூபாய் லிடியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். अभी लीडिया को 100 रुपया परमेश्वर देता எப்படி है. கொடுப்பாரு? वो कैसे देगा? எப்படியோ யார் மூலமா கொடுக்கிறார், அது கர்த்தர் वो கொடுக்கிறார். किसी के द्वारा भी परमेश्वर दे सकता है. புருஷன் மூலமா கொடுத்தாலும் சரி, यदि वो पति के द्वारा दे, அம்மா மூலமா கொடுத்தாலும் சரி, ये माँ के द्वारा मिले, மாமியார் மூலமா கொடுத்தாலும் சரி, ये सास के द्वारा मिले, மாமனார் மூலமா கொடுத்தாலும் சரி, ये ससुर के द्वारा मिले, நார் மூலமா கொடுத்தாலும் சரி, ये நாத்தனார், ये ननंद के द्वारा मिले. அது ஷார்ட் ஃபார்ம் இல்ல இல்ல அவர் அண்ணனா, அண்ணன் முறையா? ஆமா, அண்ணன் கொடுத்தாலும் சரி, यदि वो भाई भी दे, யாரோ கொடுத்தாலும் या कोई भी दे, நினைப்பு என்ன இருக்கு? நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். विचार में क्या होना है? கர்த்தர் वो ஒரு ரோடு परमेश्वर கூட ने दिया கிரியை है. செய்து நம்ம கிட்ட வரலன்னா அது பாவம்னு சொல்லப்படுகிறது. वो परमेश्वर उनके अंदर क्रिया नहीं किया तो वो விசுவாசத்தினால் ऐसे வராத नहीं मिलेगा, तो யாவும் वो पाप है. பாவம். वो विश्वास के बगैर இப்ப आएगा तो 100 सब कुछ ரூபாய் पाप வந்த है. ஹலோ உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப 100 ரூபாய் வந்த உடனே என்னாச்சு? स्कार्फ என்ன வேணும்? இது போட்டுக்கோ, புடவை முந்தானி. இந்தா
இது வேணுமா? மூக்கெல்லாம் துடைக்கல, எடுத்துக்க. உனக்கு ஒன்று தனியா வாங்கி கொடுக்க சொல்லு தாத்தாவை. ஓகேவா? சரி, சோத்திரம். இப்ப அந்த 100 ரூபாயை கர்த்தர் யார் மூலமாய் கொடுத்தாலும் यदि वो 100 रुपया किसी के द्वारा भी அது परमेश्वर आपको दे, தகப்பனுடையது. वो पिता का है। மனுஷங்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சா मनुष्य से लिया करके आप அதுல நமக்கு सोचने से ஆசீர்வாதம் வராது. उसमें आपको आशीर्वाद नहीं है। உனக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். वो सभी के நம்ம लिए लागू யாருகிட்ட है। இருந்து இப்ப புருஷன் சம்பாஷணம் வந்து கொடுத்தா கர்த்தர் கொடுத்தார். वो पति कमा के देंगे तो भी वो परमेश्वर ने இல்ல दिया மனைவி है। வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாஷணம் வந்து கொடுத்தா கர்த்தர் கொடுத்தார். पत्नी कमा के दिया है तो भी वो பிள்ளைகள் परमेश्वर ने போய் दिया है। சம்பாதிச்சுட்டு வந்து கையில கொடுத்தா கர்த்தர் கொடுத்தார். या बच्चे कमा के दिया है तो वो परमेश्वर ने दिया ஏனென்றால் உபாகமத்திலே சொல்லப்படுகிறது. है। व्यवस्था विवरण में कहा गया है। நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும். ஏன்னா பாஸ்ட் ஏதோ புருடா விடுறாருன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல. आप पढ़कर देखेंगे तो पता चलेगा। எட்டாவது அதிகாரம் 8वां अध्याय में, டியூட்டனாமி व्यवस्था विवरण 8वां अध्याय 17. 17 वचन। ஏன் சாமர்த்தியமா? என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. யார் கொடுக்கிறது சம்பாதிக்கிறான பலனை? कमाने के लिए सामर्थ कौन देता है? परमेश्वर। அப்ப அந்த பலத்தை அவர் கொடுக்கிறார்னா அப்ப இது யாருடையது? वो बल परमेश्वर देता है तो அந்த कमाई भी ஞானத்தை किसका அவர் கொடுக்கிறார்னா யாருடையது? है? वो ज्ञान वो देता है तो वो किसका है? அதனாலதான் इसलिए அவர் மூலமாய் வரக்கூடியது யாருடைய கரத்துல வந்தாலும் அதை சரியான முறைப்படி செலவு செய்ய வேண்டும். उनके द्वारा भी आएगा तो वो किस तरह से इस्तेमाल करना है वो सही तरह से அதுல इस्तेमाल முதல் करना है। நம்முடைய நினைவு கர்த்தருடையதான் இருக்க வேண்டும். पहला जो है हमें याद आना है कि वो पहले அது परमेश्वर का है। புருஷனானாலும் மனைவியானாலும் वो पति हो या पत्नी हो, சம்பாதிக்கிறவர்கள் யாரானாலும் वो कमाने वाला कोई भी हो, நீங்கள் அதை உங்களுடைய கரத்துல வருதுன்னு சொன்னா आपके हाथ में आता है तो முதல்ல உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டியது கர்த்தர். पहले आपके विचार में आना है அதை कि கையில் எடுத்து परमेश्वर। துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நீர் கொடுத்தீர் உமக்கு நன்றி நன்றி நன்றி. वो हाथ में लेके धन्यवाद करना है कि परमेश्वर आपने அதுக்கப்புறம் दिए என்ன इसलिए आपको செய்யணும்? धन्यवाद हो। அவருடையது என்று ஒன்று சொல்லுகிறார். उसके बाद क्या करना है? उनका जो हिस्सा है वो அவருடையதுன்னு ஒன்று சொல்லுகின்றார். वो पिता परमेश्वर का हिस्सा जो அப்ப है அவருடையதை தனியே எடுத்து வைக்க வேண்டும். वो परमेश्वर का है, वो अलग से निकाल के रखना அதை है। என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். वो क्या करने के लिए कहता है वो आपको करना है। மீதி 9 பாகம் இருக்கிறதா? बाकी के 9 சரி, भाग அத जो है, நம்ம இஷ்டத்துக்கு செலவழிச்சிடலாமா? वो अपने इच्छा के अनुसार खर्चा करना है क्या? கேளுங்க, அவர்கிட்ட பட்ஜெட் அவர் போட்டு वो கொடுப்பார். आप परमेश्वर से पूछिए, आपको बजट। ஏன்னா சில பேருக்கு எப்படி செலவு செய்யணும்னு வயசாகி கூட தெரிய மாட்டேங்குது. कई लोग ऐसा है कि कितना कैसे खर्चा करना है वो पता भी नहीं चलता है। சில பேர் போராடுவாங்க, என் கையில கொடுக்க மாட்டறாங்க, கையில கொடுக்க மாட்டறாங்க, கையில கொடுக்க மாட்டறாங்க. कई लोग युद्ध लड़ेंगे कि मेरे हाथ में கொடுத்தா எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது. देगा तो कैसे इस्तेमाल करना है नहीं पता। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அதை குறித்தும் அவர் கணக்கு கேட்பார். लेकिन उसके बारे में भी परमेश्वर हिसाब पूछेगा। ஊதாரித்தனமாய் செலவு செய்தாலும் மரணம், आप बेवजह के आप खर्चा करेंगे तो भी उसमें भी मृत्यु है। தேவை இல்லாமல் செலவு செய்தாலும் மரணம். बिना कोई कारण का खर्चा करने से भी मृत्यु है। அவருடைய நாமத்திற்கு மகிமை எதை செய்த நம்ம சாப்பிடுறோமா? கர்த்தர்க்கென்று சாப்பிடுறோம். ஓகே, हम வசனம் அப்படிதான் சொல்லுது. परमेश्वर ने दिया इसके लिए हम खाते हैं। சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? கர்த்தருக்காக இருக்கிறோம் தான் வசனம் சொல்லுது. ஓகே, हम फास्टिंग है तो हम परमेश्वर के लिए फास्टिंग அப்போ रहते हैं। வசனம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யறோம்னு நம்ம சொல்லும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, जो कुछ करते हैं परमेश्वर के लिए करते हैं। करने से காரண காரியங்களை அவரிடத்துல கேட்கலாமா வேண்டாமா? कारण जो है हम परमेश्वर से पूछना है या नहीं? கேட்கலாமா வேண்டாமா? ஆலோசனை அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? आपका जो कार्य है परमेश्वर से இவ்வளவுதான் पूछना है என் या வரவு नहीं? இருக்கு,
यही मेरा हेलो। कमाई है, இவ்வளவுதான் வரவு இருக்கு, इतना ही मेरा कमाई है, இதை எப்படி செலவு செய்யணும், इसे मैं कैसे इस्तेमाल करूं, இதுக்கு மேல நான் கடன் வாங்க கூடாது, इसके ऊपर मैं नहीं कर्जा लेना है, இதை வச்சே நான் இந்த மாசத்தை சமாளிக்கணும், इसके द्वारा ही मैं ये पूरा महीना என்னால खर्चा करना है। சமாளிக்க முடியாது, मेरे से नहीं खर्चा हो ஆகவே सकता है, எனக்கு உம்முடைய ஞானத்தை इसलिए आपके ज्ञान को தாரும் मुझे दीजिए। அப்படின்னு புத்தியுள்ள ஸ்திரீ கேட்பால், அவள் தன் வீட்டை ऐसे जो கட்டுவாள். बुद्धिमान स्त्री है वो परमेश्वर से पूछेगा और अपने घर को चलाएगी। புத்தியுள்ள புருஷனும் கர்த்தரிடத்திலே கேட்டு செயல்பட்டால் அவனும் தன்னுடைய जो வீட்டை காப்பான். बुद्धिमान पुरुष है वो भी परमेश्वर से मांग के अपने परिवार को चलाएगा। வரவு எட்டனாவும் செலவு பத்தனாவுமா இருந்தா எப்படி இருக்கும்? कमाई 4 आना और खर्चा 8 आना रहेगा तो कैसे எட்டனா रहेगा? பத்தனா இப்ப இல்ல. 4 आना 8 आना भी नहीं சரி, चलता வரவு है। ஒரு 1000 ரூபாய், செலவு 2000 ரூபாய்னா என்ன செய்யணும்? 1000 ரூபாய் கடன் தானே. 1000 रुपया कमाई है और 2000 खर्चा है तो बाकी का 1000 रुपया आप कर्जा लेते हो। அப்புறம் அந்த கடன் வாங்குறதுக்கு திருப்பி இன்னொரு இடத்துல கடன் வாங்கணும், वो कर्जा चुकाने के लिए और एक जगह पे कर्जा लेना है, அதை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன். அப்படி கடன் என்ன ஆகுது? குட்டி वो कर्जा குட்டி जो है போட்டுக்கிட்டே वो போகுது. बच्चा देते इसे लंबा चलते रहेगा। நாம தான் அதை கடனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி கடன் உச்சியில நாம நிக்கிறோம். वो कर्जा ले लेकर हम ऊंचे சில जगह பேர் पर खड़े हो உச்சியில जाते हैं। நிக்கிறாங்க, कई लोग ऊंचे स्थान पर आके पहुंच जाते हैं। அந்தானியும் நிக்கிறாரு, அதானியும் நிக்கிறாரு, अंबानी और अदानी भी ऊंचे में ही है। கடன் இல்ல அவங்களுக்கு. फिर நம்மளத தான் வாங்கி வச்சிருக்காங்க, हमारे ही कमाई में वो लोग कर्जा लिए हैं। நம்மளத தான் வாங்கி வச்சிருக்காங்க. பேங்க் அவனுக்கு தான் கொடுக்குது, விவசாயிக்கு கொடுக்க மாட்டேங்குது. बैंक में वो लोगों को ही देता है जो काम करते हैं व्यवसायी, उनको இப்போ नहीं देता है தமிழ்நாட்டு कर्जा। முதலமைச்சரா வந்திருக்கிறார் பாருங்க, நடிகர் முதலமைச்சர். अभी तमिलनाडु के जो मुख्यमंत्री आए हैं, ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். அவரு சொல்லி இருக்கிறாரு, எல்லா எம்எல்ஏ 234 தொகையில் இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பேன். யார் அப்பம் விட்டதை எடுத்து வரி பணம், ஆட்சி நடத்துறதுக்கு கடன், ஆட்சி நடத்துறதுக்கு கடன், பயிர்க்கடனை தள்ளுபடி பண்றதுக்கு ஐயோ முடியாது, விவசாயிக்கு உதவி, அவன் போராடுறான், தண்ணி வரல, இது வரல, அது வரலன்னு போராடுறான். ஆனா அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. அந்த பயிர் கடன் தள்ளுபடி இல்லை, பிள்ளைங்களுக்கு அந்த கல்வி கடன் தள்ளுபடி இல்லை. ஆனா எந்த எம்எல்ஏக்கு கார் இல்லாம இருக்கு? எந்த எம்எல்ஏக்கு கார் இல்லாம இருக்கு? எல்லார்கிட்டையும் இருக்கு. 234 एमएलए के पास में कार है, फिर भी कहते हैं कि मुख्यमंत्री उनको कार दिया அவங்க जाएगा। தேர்ந்தெடுக்கும் போதே இருக்கிறவனை பார்த்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. सुनने சீட் वाले को கொடுக்கும் भी போதே ऐसे இல்லாதவனையா सुनते हैं, जिसके पास தேர்ந்தெடுக்கிறாங்க, है, कोई सुनते हैं। ஒன்னும் இல்லாதவனையா தேர்ந்தெடுக்கிறாங்க, இருக்கிறவனை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அங்க சொல்றது என்னமோ கள்ள கணக்கு இருக்கும், இவ்வளவுதான் இருக்குதுன்னுட்டு. वहाँ पे झूठा हिसाब बताएगा कि इतना ही हमारे पास में ஆனா है। எத்தனை பேருக்கு சுவிஸ் பேங்க்ல இருக்குது நமக்கு தான் தெரியும், लेकिन कितने लोगों का पैसा स्विस बैंक में நமக்கு रखा है वो தெரியாது. हमें नहीं पता है। ஆனா ஏற்கனவே சொல்லி இருக்காங்க நிறைய, அது அப்பவே சொல்லிட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 14 வருஷத்துக்கு முன்னாலயா அப்பவே சொன்னார், சுவிஸ் பேங்க்ல இருக்குது, நான் கொண்டு வந்து எல்லாருக்கும் எவ்வளவு தருவேன்? 15 லட்சம். இன்னும் வருது, 15வது வருஷம் போகுது. போட்டு அதே அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால சொன்னாரு, இலவசமா கொடுக்கறது யாருது? ஊரா விட்டு நெய்யே. இன்னைக்கு அவர் அதே தான் செய்யறாரு, அதனால போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. இப்ப இவர் யார் விட்டு நெய் எடுத்து செலவு பண்றாரு அப்படி. அப்போ இது ஒரு பக்கம் உலக பிரகாரமா இருக்கட்டும். அப்ப இதை விட, அதாவது வசனம் சொல்லுகிறது, பரிசேயர் சதுசேயருடைய அவங்களுடைய அந்த குணாதிசயங்களை காட்டிலும் நம்முடையது நீதி, அவங்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி மேலானதா இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. बाइबल में कहता है कि परिसियों सदस्यों से गुण, उन लोगों के गुण से भी हमारा गुण अधिक है करके। அப்ப இந்த உலகத்தாருடைய கிரியைகளை காட்டிலும் इस संसार की क्रियाओं को देखने நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாய் இருக்க हमारी வேண்டும். क्रियाएं जो है वो पवित्र होना தகப்பன் है। தகப்பன் தகப்பன் அவருடையதை நாம் எடுத்து நாம் செலவு பண்ணும் பொழுது पिता का लेकर हम इस्तेमाल करने से
அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். उसमें बहुत जागरूक रहना है, பயத்தோட தான் அதை செலவு பண்ணணும். भय भक्ति से हमें उसे इस्तेमाल करना है। பயத்தோட தான் இருக்குதுன்னுட்டு என்ன செய்திடக்கூடாது, है करके हमें ஓவரா ஆடக்கூடாது. ओवर खर्चा नहीं करना है। ஓவரா ஆடினா என்ன ஆகும், ओवर खर्चा करने से விழ வேண்டிய சூழ்நிலை தான் வரும். आप गिर जाओगे नीचे। ராஜாவா இருந்தாலும் சரி, यदि वो राजा हो மந்திரியா या இருந்தாலும் वो சரி, कोई मंत्री हो எவ்வளவு பெரிய கனவானா या இருந்தாலும் சரி, कितना भी बड़ा धनवान हो, ஓவரா ஆடுனா ज्यादा नाचने से ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. कुछ भी नहीं पा सकते हो। முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் पहले की मुख्यमंत्री जो थी, தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு ஒரு திருமணம் செய்தார். ने पालन किया हुआ बेटा का அவங்க विवाह தான் करके முதல்ல दिया। ஆடம்பரமா வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்தவங்க. उन्होंने ही बहुत खर्चा किया था, அப்பவே अपने पालन சொன்னாங்க किया हुआ 100 बेटा को। கோடி கிட்ட செலவு அப்படின்னுட்டு. तभी 100 करोड़ का खर्चा किया அப்ப था। அவங்க போட்டுக்கிட்டு வந்த நகையெல்லாம் பார்த்தா, அவங்களும் சசிகலாவும் போட்டுட்டு வந்த நகையெல்லாம் பார்த்தா நகைக்கடையே ஊர்வலமா வர்ற மாதிரி இருந்தது. शशिकला और उन्होंने जो गहने पहन के आए थे, वो शादी में ऐसा लगा कि पूरा दुनिया का सोना उन्हीं के पास में था। ஆனால் கடைசியில அவங்க மரித்த பொழுது जब भी उनका मृत्यु हुआ, சொந்தமா ஒரு இடம் கிடையாது. खुद के लिए जगह नहीं था, சொந்தமா இடம் கிடையாது. दफनाने के लिए खुद के लिए जगह नहीं था। எங்க தூங்கிட்டு இருக்காங்க, कहाँ सो रहे, பொது வெளியிலே தான் உறங்கி கொண்டிருக்காங்க. நிறைய தலைவர்கள், அண்ணாவும் அங்கதான் படுத்துக்கிட்டு இருக்காரு, कई मुख्यमंत्री ऐसे वहीं எம்ஜிஆர் पर அங்கதான் படுத்துக்கிட்டு இருக்காரு, है। एमजीआर अन्ना भी वही सो ஜெயலலிதா அம்மாவும் அங்கதான் படுத்துக்கிட்டு இருக்காங்க, जयललिता को भी वही रखा है, கலைஞரும் அங்கதான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. कलेक्टर को भी वहीं पे இவங்க கிட்ட रखा எல்லாம் है। இல்லையா? इनके पास जगह ஆனா नहीं है பாருங்க, क्या? கடைசியில இவங்களுக்கெல்லாம் எங்க ஒதுக்கிடம் பாருங்க. लेकिन कहाँ उनको टुकड़ा दिया गया है। அதற்காக எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி, उसके लिए कितने करोड़ों का पैसा खर्चा करके சரி சோத்திரம் இருக்குது செலவு பண்றாங்க. है, इसके लिए தன்னுடையதை எடுத்து செலவு பண்ணா ஓகே. अपना खुद का लेके खर्चा ஆனால் करेंगे। பொது ஜனங்களுடையதை எடுத்து செலவு பண்ணால் நிச்சயமாக அவர்கள் யாராயிருந்தாலும் கடைசி நாட்களிலே கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். सार्वजनिक लोगों का पैसे का इस्तेमाल करने से கர்த்தருடைய आपको பிள்ளைகளே खर्चा கணக்கு हिसाब கொடுக்கணும்னா देना है। இவங்களெல்லாம் விட்டுருவாரா கர்த்தர்? परमेश्वर के बच्चों से हिसाब मांगेंगे तो ஹலோ, छोड़ देंगे। ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கங்க, முதல்ல நியாய தீர்ப்பு எங்க ஏற்படுது தெரியுமா? வெளியில இல்ல, முதல்ல உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய சபையிலே न्याय बाहर कहीं नहीं होगा, पहले முதல்ல शुरुआत நம்ம கிட்ட இருந்து कलीसिया தான் से ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஆரம்பிச்சா அவன் சொல்லுவான் உங்களுதெல்லாம் யோக்கியமான்னு கேட்டுருவான். होगा। पहले हमारे से शुरुआत होगा, वहां नहीं। தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. परमेश्वर न्याय करने ஆகவே அவர் செய்யறது முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். इसके लिए जो करता है पहले हमारे से शुरुआत करेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அங்க போறார். हमारे से शुरुआत करके நம்ம वहां கிட்ட இருந்து जाएगा। ஆரம்பிக்கும் பொழுது अपने से शुरुआत करते நாம समय எங்க இருக்கணும் தெரியுமா? हम कहाँ रहना है। இப்ப இங்க பாருங்க, இங்கதான் மெயின் இப்ப வருது. अभी यहाँ ही मुख्य बात இப்ப है। இவன் என்ன செய்தான், மனம் திரும்பி வந்துட்டான், புத்தி தெளிந்து வந்துட்டான். अभी बेटा मन फिरा के वापस शुद्ध होके आ गया है। அல்லேலூயா. புத்தி हालेलुया। தெளிந்து வந்துட்டான். शुद्धि बेशुद्ध होके आ எங்க गया है। வந்துட்டான்? தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். अभी पिता के घर पे आ புத்தி गया। தெரியாதவர்லாம் எங்க இருந்தான்? जब निर्बुद्धि था वो कहाँ था? தகப்பனை விட்டு தூரமா वो இருந்தான். पिता को छोड़कर दूर था, தகப்பனை விட்டு காணாமல் போயிருந்தான். पिता को छोड़कर खो गया था। தகப்பனுடையதை துன்மார்க்கமாய் செலவழித்து மரித்து போயிருந்தான். पिता का जो कुछ है वो दुष्ट काम में கவனிங்க, इस्तेमाल करके वो भूल காத்தடிச்சா गया அந்த था। பக்கம் பாக்குறீங்க, மழை அடிச்சா அந்த பக்கம் பாக்குறீங்க. வசனத்தை கேளுங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஏன் சிதறுகிறது? உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லையா? இருக்காரா இல்லையா? அவர் என்ன அயோக்கியமானவரா? அவர் ஒழுங்கின ஆவியானவர். ஆமென். आमेन। ஒழுங்கின ஆவியானவர் கிரமமாய் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். சொல்லு தாயி. वो पवित्र आत्मा जो आपके अंदर है वो सच्चाई पवित्र आत्मा है कि हम उन्हें तुच्छ இடியே नहीं வந்து जानना है। விழுந்தாலும் அப்படியே இருக்கணும். या यहाँ पे भूकंप भी आएगा तो கர்த்தருடைய भी வார்த்தையை ऐसे ही கவனித்துக் रहना கொண்டு है। இருக்கணும். हम परमेश्वर के वचन के ऊपर ही அன்றைக்கு ध्यान देना है। வனாந்தரத்துல அப்படி இருந்தார்கள். उस दिन जंगल पे वैसे ஒரு लोग நாள், थे। 2 நாள், 3 நாள் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இரவும் பகலும். एक दिन 2 दिन ऐसे ही दिन रात वो वचन நோ सुन रहे சாப்பாடு, थे। நோ தூக்கம். खाना नहीं, ना सोना भी नहीं था वहां पर।
எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள் முதற்கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. छोटे बच्चे लोग भी बैठ के அதுக்கு सुन रहे காரணம் थे। என்ன? इसका कारण क्या है? அவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் கர்த்தர் மேல் இருந்தது. सभी का सोच विचार जो है वो परमेश्वर के ஆனா ऊपर था। நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கு? लेकिन हमारा जो ஏதாவது ஒரு சின்ன அசைவன உடனே எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிடுறோம். थोड़ा भी यहाँ वहाँ होगा तो हमारा ध्यान भटक जाता है। ஒரு இடத்துல ஒரு ஊர்ல சபை இப்படித்தான் நடந்துகிட்டு இருந்ததா. एक जगह पे से कलीसिया चल रहा था। கேக்குறீங்களா சிஸ்டர்? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். पास्टर जो है वो प्रचार कर रहे थे। சில பேர் அப்பப்ப வெளியே அப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. कई लोग ऐसे बाहर झांक के देखते रहते हैं। பாஸ்டரும் அதை கவனிக்கிறார். पास्टर भी ध्यान दे रहे थे उनके ऊपर। வெளியில மீன் சத்தம் கேட்டுச்சு. बाहर मच्छी करके आवाज आया। பாதி பேரை காணும். आधे लोग नहीं थे कलीसिया में। சபைக்கு வரும்போதே கவரோட வந்திருக்காங்க. कलीसिया में आते समय ही थैली सब लेकर आए थे। இவர் பாவம் பேசிக்கிட்டு இருக்காரு. पासवान जी यहाँ पे प्रचार कर रहे थे। போய் மீனை வாங்கிட்டு வந்து பொதிஞ்சு உள்ள வந்து உட்காருது. அப்ப பிரசங்கத்துல இருந்திருக்கமா? மீன்காரன் எப்போ வந்து மீன் கத்துவான்னு இருந்திருக்கமா? उनका ध्यान कहाँ रहेगा? प्रचार के ऊपर रहेगा या मच्छी करके आवाज सुनने के ऊपर रहेगा? ஆமென் आमेन ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப கூட என்னால மீன் வாங்க முடியறது இல்ல. ஏன்னா நான் கரெக்டா ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கும்போது தான் மீன் வரான், மச்சின்னு வரான். में रहने के टाइम में मच्छी वाला आके चला जाता है। கத்திக்கினே இருப்பான். அங்க இருந்து நான் வெளியே போற வரலும் போக முடியாது. वो चिल्लाते रहता है लेकिन मैं बाहर नहीं जा पाता। அவங்கள வந்து என்கிட்ட கேட்கவும் முடியாது. वो आके मुझसे पूछ भी नहीं सकते। பிரேயர்ல இருந்தெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், சிங்கம் சீரும். प्रार्थना में रहते समय पूछेंगे तो அதனால வர மாட்டாங்க. मुंह खोलूंगा, इसके लिए वो नहीं आते पूछने के लिए। அதனால அவனும் இப்ப மீன் வருது ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அவனும் டெய்லி வந்து கத்துறான். अभी मच्छी आना शुरुआत हो गया, इसके लिए रोज आके वो चिल्लाते रहता है। வாங்க முடிய மாட்டேங்குது। मैं नहीं खरीद पाता हूँ। இப்ப அவங்களும் இல்லையா, अभी நேத்து கூட அவன் கத்திட்டு போனான். पास्टर आंटी भी नहीं है, इसके लिए वो चिल्ला कर चला जाता है। யாரும் இல்ல, कोई भी नहीं है। பார்த்தான் போயிட்டான். ஆனா வரும்போதெல்லாம் அங்க நின்னு ஒரு 1/4 மணி நேரமாவது கத்துவான். वहां पर आके 1.25 घंटे சோத்திரம். நாம இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு போனா அப்ப நாம கர்த்தரை அவமதிக்கிறதாய் மாறி हम ऐसे ध्यान भटकाएंगे तो उसका कारण क्या है? परमेश्वर। இங்க நாம பார்க்கிறோம், இந்த குமாரன் தூரமாய் போனான். यहाँ पर देखते हैं ये छोटा காணாமற் बेटा दूर चला போனான். गया था, खो गया था। மரித்தும் போனான் என்று தகப்பன் சொல்லுகிறார். मर भी गया था करके पिता कहता है। எல்லாருக்கும் ஆச்சரியம், सभी को एक आश्चर्य होता है। வேலைக்காரர்களுக்கு ஆச்சரியம், नौकर को एक आश्चर्य है, எப்ப மரிச்சாயுமே, कब मर गया था। ஏன் சொந்த சகோதரனுக்கும் கூட அதேதான். खुद के सगा भाई को भी वही हाल है। எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், போய் வேசிகள் இடத்துல அழிச்சிட்டு வந்தான், அவனை உள்ள கூப்பிட்டுட்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு இவன் உள்ள போகாம வெளியே நிக்கிறான். सब कुछ वेश्यों के बीच में लेके जाके नष्ट किया। वो இந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்கிறது. यहाँ पे 2 कार्य हो रहा है। மரித்தவன் உயிர் தெழுந்து உள்ள வந்துட்டான், मर गया था जी उठकर अभी अंदर உயிரோடு இருக்கிறவன் சொல்றான் இப்ப வெளியே நிக்கிறான். जो जीवित है वो बाहर खड़ा है। 2 பேருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம், நேரம். वो दोनों को भी एक महत्वपूर्ण समय है। இப்ப நாம உள்ள இருக்கோம்னு நினைக்கிறோமா? यदि हम सोचते हैं कि अभी हम अंदर है, நம்ம சேஃபா உள்ள இருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லையா? हमको ऐसे लगेंगे कि हम सुरक्षित अंदर இப்ப बैठे இங்க हैं। எர்த் குவாக் வரல यहाँ पे भूकंप नहीं आया है। இல்ல, பூமி எதிர்ச்சி வரல, यहाँ पे भूकंप नहीं आया। பெரும் வெள்ளம் வரல, यहाँ पे बड़ी बाढ़ नहीं आई है। பெரிய ஒரு சூறாவளி காற்று यहाँ வரல, पे बड़ी तूफान आंधी नहीं आया है। பெரிய தீ எதுவும் இங்க வரல, यहाँ पे कोई आग नहीं लगा है, பயங்கர வெப்பம் வரல. बहुत उष्णता नहीं यहाँ இப்ப पर आया நம்ம है। உள்ள இருக்கோம், अभी हम अंदर बैठे हैं, சில பேர் வெளியே இருக்காங்க. कई लोग बाहर है। இப்ப அவங்க வெளியே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. वो बाहर है, सब कुछ वो अनुभव कर रहे हैं। இன்றைய சூழ்நிலை எடுத்துக்கங்க, आज की स्थिति को देखिए, வெளியில இருக்கிறாங்க, बाहर है, எப்ப வேணாலும் மரணம் தலை மேல விழும் அப்படின்ற பயத்துல இருக்காங்க. कभी भी मृत्यु उनके सिर के ऊपर गिर सकता है, वो डर से वो जी रहे हैं। நமக்கு இருக்கு हमको वो डर है क्या? இல்ல, நம்ம சேஃபா கர்த்தர் வச்சிருக்கார். हम सोच रहे हैं कि परमेश्वर हमें सुरक्षित रखा है। ஆனா உள்ள இருந்துகிட்டே வெளியே போயிடக்கூடாது. अंदर रह के हम बाहर नहीं जाना है। எச்சரிப்பை கவனமாய் கேட்கணும். वो जागरूक रह के हमें सुनना है। எச்சரிப்பை கவனமாய் கேட்கணும். चेतावनी से हमें நான் सुनना है। கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு परमेश्वर के अंदर है कहकर
அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டா परमेश्वर के कंट्रोल के बाहर जाने के बावजूद கூப்பிடுவார், வருந்தி அழைப்பார். वो परमेश्वर आपको உள்ள बुलाएगा வந்திருப்பா. प्यार से, दया करके बुलाएगा மரித்தவனே अंदर। உள்ள வந்துட்டான். मर गया वो अंदर இன்னைக்கு आ அங்க गया। எல்லாருக்குள்ளும் மனம் திரும்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. अभी उनके अंदर मन फिराव हो गया। தேவனே 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 என்று அவர்கள் ஓயாமல் தேவனை நோக்கி பார்த்து வீதிகளிலே முழங்காலை போட்டு கதறி हे கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर करके चिल्लाकर वो உள்ள இருக்கிற நாம घुटने टेके है। சொகுசா கூப்பிடாம இருந்தோம்னு சொன்னா अंदर है कि हम सुख से है, हम नहीं இந்த சுனாமி எப்ப வேணாலும் உள்ள வரும். ये सुनामी कभी भी आ सकता है। தகப்பன் வீட்டுல இருந்தால் पिता के घर में रहने से, தகப்பன் வீட்டில இருந்தால் पिता के घर में रहने से அது நமக்கு அனுகூலம், वो हमारे लिए அது लाभदायक நமக்கு है, பாதுகாப்பு. वो हमारे लिए सुरक्षित தகப்பன் जगह வீட்டில है। இருந்தாலும் पिता के घर पे रहने से, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து पिता के वचन, தகப்பனுடைய आज्ञा के கிரியைகளை पालन நாம் வெளிப்படுத்தி कर, पिता के कार्य, தகப்பனை போலவே தகப்பனோடு ஒருமித்திருந்தால் पिता के साथ जुड़कर एकत्रित होने से இந்த உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுவோம். संसार में हमें न्याय में खड़ा नहीं रहने के लिए परमेश्वर हमें அதற்காகத்தான் सुरक्षित பவுல் रखेगा। சொன்னார் 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் इसके தீர்க்கப்படும். लिए पौलुस ने कोरिन्थियों में कहा है कि अपने आप को இப்ப जांचेंगे तो வெளியே हम न्याय நிக்கிற में नहीं खड़े रह நல்லவன் सकते हैं। வெளியே நிக்கிறான். अभी अच्छा लड़का जो है बाहर खड़ा மரித்தவன் है, கெட்டு போனவன் காணாமற் போனவன் உயிர் தழுந்து காணப்பட்டு உள்ளே வந்து நிற்கிறான். मरा हुआ खोया हुआ बेटा जो है वो बाहर से अभी आकर अंदर இப்ப खड़ा है। தகப்பன் வெளியே நிக்கிறவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. अभी पिता बाहर खड़ा वो बेटा को चांस देता है। அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய தகப்பனை குறித்து ஒரு என்ன சொல்றது, தகப்பன் கூட இருந்தாலும் சில பேருக்கு தகப்பன் கூடவே இருந்தா ஒரு சலிப்பு வந்துடும். पिता के साथ में बेटा रहने से भी एक कंटाला जाता है बेटे। அம்மா கூடவே இருந்துட்டாங்கன்னா சலிப்பு வந்துடும். माँ के साथ भी रहेंगे तो भी ऐसे ஏன் என் கூட தான் இருக்கணுமா, அந்த புள்ள வீட்டுல போயிட்டு இருக்க வேண்டியது தானே. क्यों मेरे साथ ही रहते हो क्या, वो बेटे के पास भी போனதுக்கு जाके அப்புறம் रहो। அடிச்சு ஐயோ என்கிட்ட இருந்திருக்கலாமே இருந்திருக்கலாமே இருந்திருக்கலாமே. जाने के बाद ऐसा लगा कि मेरे पास रहना है, मेरे पास रहना चाहिए था। இங்க உள்ள இருந்தவன் வெளியே நிக்கிறான். अंदर जो खड़ा रहने का था वो बेटा बाहर இப்ப खड़ा है। அவனுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். उसे एक कार्य நிதானித்து அறிவதற்காக உணர்த்துகிறார். सांच कर देखने के लिए அந்த परमेश्वर 32வது வசனத்துல இங்க சொன்னாரு, நம்ம போன வாரமே கூட நம்ம பார்த்தோம், வேலைக்காரர்களுக்கு சொன்னாரு என் குமாரன். 32 वचन में कहा है, पिछले हफ्ते में भी देखा कि இங்க मेरा சகோதரன் पुत्र, கிட்ட சொல்றாரு உன் சகோதரன். अभी बेटे से कहता है कि तेरा भाई। வேலைக்காரர்கிட்ட சொன்னதைத்தான் இங்க சொல்றாரு. ஆனா அங்க என் குமாரன் சொன்னாரு, இங்க என் உன் சகோதரன் சொல்றாரு. वहां पे मेरा पुत्र कहता है, अभी बोलता है कि वो तुम्हारा भाई है। கொஞ்சம் நிதானித்து பார்ப்பா, கோபத்தை விட்டு இறங்கி अपने क्रोध को ठंडा करके जरा நீ जांच कर சொன்னது போல அவன் பாவம் செய்தான், வேசிகளிடத்துல போய் அடித்து போட்டான், உண்மை. जिस तरह तू कहा है कि वो पाप किया, वेश्यों के पास நீ लेकर வெறும் के அடித்து नष्ट போட்டதை किया है। மாத்திரம் தான் பாக்குற. तूने नष्ट किया हुआ वही देखता ஆனால் है, அவன் மரித்து போனான் என்பதை நான் பார்க்கிறேன். लेकिन वो मर गया करके मैं ஆகவே देखता हूं। என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னா நீயும் கொஞ்சம் பாரு. जो कुछ मेरा है वह सब उन तेरा है, सगोदरन कहने का मतलब मरित्तु कि तू भी देख पोनान। रहा है। तेरा भाई मर गया है, திரும்பவும் உயிர் தருக்கிறான். फिर से जी उठा है। எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும், कितना भी झगड़ा हो, எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், कितना ही समस्या हो, எவ்வளவுதான் வாய்க்கா வரப்பு சண்டை இருந்தாலும், कितना भी मुंह से लड़ाई எவ்வளவுதான் हो, சொத்து பத்து தகராறு இருந்தாலும், कितना भी செத்துட்டான்னு சகோதரன் செத்துட்டான்னு சொன்னா भाई मर गया करने कहने से என்ன நினைக்கும் மனசு, போட்டோன்னு நினைக்குமா? जाने दो करके हम सोचेंगे क्या? நினைக்கும். அவன் அடிச்சவனா இருக்கட்டும், பிடிச்சவனா இருக்கட்டும், குடிச்சவனா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், यदि वो मारा हो, செத்தான पीटा हो உடனே या என்ன पिया அவன் हो, மனசு? वो मर गया रहेगा तो हमारा मन क्या தன்னை होगा? அறியாமல் அந்த இரத்த சொந்தம் என்பது தன்னை அறியாமல் பீரிட்டு கொண்டு வரும் அழுகை. हम अपने आप को नहीं समझ पाएंगे, अपना वो लहू का रिश्ता जो है वो आंसू में बदल जाता है। எங்க அண்ணன் ஃபுட்பால் பிளேயருங்க, எங்க வீட்ல எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர் தான். मेरे बड़े भाई जो है वो फुटबॉल प्लेयर है। ஒரு முறை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவத்துல அவன் எழுந்து ஒரே கிக் தான் எனக்கு இங்க. एक बार वो गुस्से में आके இருக்குல்ல நிசா, गुस्से में वो फुटबॉल ऐसे एक किक से मार दिया, मेरे को यहाँ पे चोट लग ஒரே गया। கிக். தப்பாலாம் ஒண்ணும் பேசல, मैं गलत कुछ नहीं அசிங்கமான बात किया। வார்த்தைலாம் ஒண்ணும் பேசல, गलत ஏதோ इस्तेमाल பேச்சிலே नहीं அப்படியே கொஞ்சம் மாதிரி அவன் கோவம் எடுத்ததான் ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி ஒரே உதை. फुटबॉल को जैसे किक मारता है वैसे मेरे को एक लात कोचिंग है। मार दिया, यहाँ पे फट गया, தையல் போட வேண்டியதாயிட்டு. यहाँ पे सिलाई लगाया है। வாயை திறக்கிறேன், பல்லெல்லாம் கொட்டுது.
मुंह சில்லு खोलेगा சில்லியா. तो छोटा छोटा दांत के ஒரு टुकड़े பல்லு गिरे। இல்ல. एक दांत नहीं है मेरा। ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு. அது அப்படியே போய் இறுக்கிட்டு அதுக்கப்புறம் இழுத்து வச்சு இது பண்ண மொத்தம் நிறைய இடத்துல சில்லு சில்லியா உடைஞ்சு இந்த பல்லு ரெண்டா போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வருது அந்த செய்தி जनवरी 2 जनवरी 2 तारीख को मुझे खबर मिलता है। அதெல்லாம் இதெல்லாம் நினைக்கவே தோணலங்க. ये सब दांत के बारे में सोचने के लिए இதெல்லாம் मेरे को நினைக்கவே नहीं என்ன அடிச்சா याद என்ன नहीं आया। புடிச்சா என்ன கடிச்சா இதெல்லாம் நினைக்க தோணல. मुझे मारा पीटा वो அந்த सब याद மனசு नहीं கடந்து आया। அடிச்சுக்கிச்சு பாருங்க. போய் எப்போ போய் அங்க போயிட்டு பாப்போம். मेरा मन ऐसा तड़प रहा था, मैं कब जाके वो प्रेत को देखूं। அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டை பிடிச்சி நானும் அக்காவும் போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் விடிய காலம் போயிட்டு இறங்குறோம். ஆனால் அது போஸ்ட்மார்ட்டம் அது ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா பார்க்க முடியல. उसी दिन रात को அடுத்த मैं और நாள் தான் मेरा माँ பார்க்க फ्लाइट முடிந்தது. पकड़ के चले गए, लेकिन वो प्रेत को அப்போ पोस्टमार्टम किया, लेकिन हम எவ்வளவு देख नहीं पाए। கொடூரமானவர்களா இருந்தாலும் கூட कितना भी कठिन लोग அந்த रहे, சகோதரன் மரித்தான் என்று சொல்லும்பொழுது அந்த மனசு என்ன ஆயிடும்? भाई मर गया बोलेगा तो आपका मन क्या होगा? அது அப்படியே அது எவ்வளவு கோபமா இருந்தாலும் அது அப்படியே இலகிடும். कितना भी गुस्सा हो फिर भी भाई के लिए वो मन पिघल जाता है। பசங்க கிட்டே சொல்லுங்க, பாரா உங்க அப்பா அடிச்சு இது பார், ஆனாலும் உங்க அப்பனே இதுவரையில என்ன செய்ததில்லை, வெறுத்ததில்லை. मैं उनके बेटे लोग बच्चों से भी कहता हूँ, देखो तुम्हारे बाप ने मुझे मार के ऐसे किया करके, இது இல்ல, लेकिन சின்னதுலயும் அதே மாதிரி தான். ஒரு முறை ஏதோ இதே மாதிரி தான் பேச்சு வாக்குல ஏதோ இது பண்ணதுக்கு முதுகுல ஓங்கி அடிச்சுட்டா எனக்கு அப்படியே இழுத்துக்குச்சு ஒரு மாதிரி. ऐसे ही बचपन में एक बार कुछ சின்னதுல बातचीत में मेरे पीठ இவ்வளவு में மாதிரி जोर இருக்குன்னு से நினைக்கிறேன். मारा। 12 வயசு இருக்கும், 12-13 வயசு இருக்கும். 12-13 उम्र में ऐसे जोर से அது पीठ ஒரு में மாதிரி मारा, இழுத்து मेरा கண்ணெல்லாம் सांस மேல अटक போனே गया, அவன் பயந்துட்டான். मेरा आँख सब ऊपर गया तो பயந்துட்டு वो डर गया। போட்டு உருவி இயேசுவே 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 இயேசுவே. அப்போ கோபம் இருந்தாலும் சகோதரர்களுக்குள்ளே பாசம் உண்டு. அல்லேலூயா. क्रोध भी रहो तो भाई சகோதரிகளுக்குள்ளே பாசம் உண்டு. அல்லேலூயா. प्रेम रहता है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அது வேஷம் அல்ல. वो वेशभूष அப்போ नहीं है। இங்க தகப்பன் சரியான ஒரு பாயிண்ட் அங்க மகனுக்கு கொடுக்கிறார். यहाँ पे கோபத்துல सही இருக்கிற point மனுஷன் बेटे को देता மகனுக்கு है। கொடுக்கிறார், வெளியே இருக்கிற மகனுக்கு கொடுக்கிறார். இப்ப இவன் வீணா போயிடக்கூடாது. बाहर के बेटे को जाके कहता है पिता, தன் மேல அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, अपने खुद के ऊपर कितना அப்பா भी மேல क्रोध வருத்தம் हो, தானே அவனுக்கு. पिता के ऊपर ஆனா எந்த गुस्सा है। அப்பாவும் குடும்பம் உடைந்து போவதே, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வருது, எந்த தகப்பனும் என்ன செய்ய மாட்டாரு, விரும்ப மாட்டாரு. பிள்ளைங்க कोई भी சமாதானமா पिता, இருக்கும், दोनों भाई भाई के बीच में झगड़ा होना பிள்ளைங்க नहीं சமாதானமா चाहेगा। இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு தான் விரும்புவார். बच्चे समाधान से रहना है वही இப்ப चाहता தகப்பனை है। குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் மூத்தவனுக்கு இருக்கிறது. अभी पिता के बारे में एक बुरा विचार இளையவனுக்குள்ள இப்ப बेटे के अंदर है। தகப்பனை குறித்து எந்த அபிப்பிராயமும் இல்ல, ஒண்ணுமே அவன் நினைக்கவே முடியாது. छोटे बेटे को बड़े पिता के ऊपर अच्छा विचार आता है। என்னை ஒரு வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளன்னு வராமே. वो कहता है कि मुझे एक नौकर के रूप में இங்க रखो। அப்பாவுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தவன் வெளியே கோபத்துல நிக்கிறான். पिता का काम किया हुआ बेटा बाहर எனக்கு गुस्से ஒரு में खड़ा है। ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலன்னு ரொம்ப நாள் கோபத்தை அன்னைக்கு வெளிப்படுத்தி வெளியே நிக்கிறான். मुझे एक बछड़ा भी नहीं दिया बल्कि वो गुस्से में बाहर खड़ा है। தகப்பன் சொல்றாரு, लेकिन पिता कहता है, அப்பா बेटा உன் சகோதரனாகி இவன் तेरा भाई जो आया है ये மரித்தான். मर गया। அங்க கோபம் அப்படியே இறங்கிடுதுப்பா. वो गुस्सा जो ऐसे ही ठंडा हो जाता है। பாவம் பாவம் செஞ்சான், வேசிகள் இடத்துல அழிச்சு போட்டான், அழிச்சுட்டான் மரித்தான் உடனே அவன் மனசு இதமைப்படுகிறது. पाप किया, वेश्यों के बीच में नष्ट किया बोल के वो दुख में था, लेकिन இப்ப वो மரித்தவன் मर गया, உயிர்த்து इसलिए வந்திருக்கான்பா. मर गया था अभी वो जीव உன் उठकर சகோதரன் आया है। வந்திருக்கான். तेरे भाई आया है। காணாமற் போனான் நம்மை விட்டு, खो गया था हमें தேடி छोड़कर। கொண்டிருந்தோம். हम ढूंढ रहे थे उसको। எவ்வளவு நாளா நம்ம தேடுறோம், कितने दिन से हम ढूंढ எவ்வளவு रहे நாளா அவன் இல்லையே இல்லையே. ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டு திடீர்னு இல்லைன்னா அந்த இடங்கள்லாம் நம்ம போகும்போது அவங்க உட்கார்ந்த இடம், இந்த இடம், அந்த இடம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? एक व्यक्ति घर में से अगर चला जाता है तो हमें वो याद आते रहता है, वो அதுவும் व्यक्ति ரொம்ப यहाँ बैठा था, சுட்டியா सोया था। வீட்டை சுத்தி சுத்தி வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைங்களை நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? बच्चे घूमते रहेंगे तो वो बच्चे के बारे में याद தொல்லை नहीं कर सकते கொடுத்தாலும் क्या? இல்லைன்னா அதுக்கப்புறமா தான் தெரியும், ஐயோ வெறுமையா இருக்க வீடு कितना ही அப்படின்னு. परेशान करेंगे तो हम याद करेंगे कि घर खाली है वो बच्चे के ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவன் காணாமற் போனான்பா, वो खो गया था, மறுபடியும் फिर காணப்பட்டிருக்கிறான். से मिल गया है। ஆனபடினால நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? इसके लिए हम आनंदित होना है நம்ம या नहीं, மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? हम मगन होना है या அப்ப नहीं। இங்க यहाँ पर ரெண்டு
ரெண்டு பிள்ளைகளுக்கும் மத்தியில தகப்பன் दोनों बेटों की எதை வெளிப்படுத்துகிறார்? क्या प्रकट करता है? எதை வெளிப்படுத்துறாரு? இப்போ करता है ஒரு கன்றையும் ஒரு கொழுத்த கன்றையும் அடிக்கின்றார். एक अच्छे बछड़े को भी मारता है. எதற்காக? किस लिए मारता மகன் மரித்து அந்த பாவத்துக்கு மரித்ததற்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக கொழுத்த கன்று. மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்க, அந்த வேலைக்காரன் கூட நினைச்சிருப்பான், சொல்லி இருப்பான், கொழுத்த கன்று அடிச்சாரு சந்தோஷமா இருக்கணும்ட்டு. இந்த அவங்க நினைக்காம விருந்து கொண்டாடலுக்கு என்று நினைத்து இருக்கலாம். वो उत्साहित करने के लिए वो बछड़े को नहीं मारा है. नौकर भी यही सोचा रहेगा कि ஆனால் मारा है बछड़े को. தகப்பன் கொன்றது, लेकिन पिता ने मारा. वो தகப்பன் கன்றை அடிக்க சொன்னது बछड़े को क्यों मारने को कहा है? அவனுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமா, उसके पाप के पश्चाताप के लिए. நம்ம இயேசு கிறிஸ்து கூட हमारे यीशु मसीह भी மரித்தாரே, मृत्यु पाए थे. அவர் அடிச்சது யாரு? उनको किसने मारा था? அவர் அடிச்சது யாரு? அவர் கொன்றது யாரு? उनको किसने இப்ப मारा இயேசு था? இயற்கை மரணமா கொலையா? கொலை தானே. यीशु का मृत्यु கொன்றார்கள் साधारण தானே. रीति से है या கொன்றது किसने யாரு? हत्या किया है? किसने हत्या किया है उनका? கொன்றது யாரு? किसने हत्या किया है? ஹலோ, கொன்றது யாரு? பிள்ளையா? இயேசுவை சிலுவையில் கொன்றது யார்? यीशु को क्रूस में मारा किसने मारा है? நாம தானா? ஆக்சுவலா பார்த்தா सच में देखा ஏசாயா जाएगा 53வது அதிகாரம் तो यशायाह का 53वां अध्याय 10வது வசனத்தை வாசியுங்கள். 10वां वचन को हम पढ़ेंगे. यशायाह 53:10. ஏசாயா 53:10. சீக்கிரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். तो भी यहोवा को यही बाया कि उसे कुचले. उसी ने उसको रोगी कर दिया. जब तू उसका प्राण दोष बलि करे तब वह अपना वंश देखने पाएगा. वह बहुत दिन जीवित रहेगा. उसके हाथ से यहोवा की इच्छा पूरी हो जाएगी. இப்போ கொன்றது யாரு? अभी किसने मारा है? இப்போ இந்த தகப்பன் கன்றை கொல்லும்படியா யாருக்கு கட்டளை கொடுத்தார்? வேலைக்காரர்களுக்கு. ये पिता ने बछड़े को मारने के लिए किसको आमीन. आज्ञा दिया है? नौकर को आज्ञा दिया था. அல்லேலூயா. हालेलुया. அதே போல उसी तरह இயேசு கிறிஸ்துவையும் यीशु मसीह को பிதா भी தான் கொல்லும்படியாக அவரை அனுப்பினார். पिता ने ही उसको मारने के लिए भेजा हुआ था. அவரை கொன்றார்கள். उसे मारा था. வசனம் சொல்லுகிறது, பிதாவோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். उसने कुचलने के लिए उसने उसकी रोगी कर दिया था. 12வது வசனத்தை அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார் என்று. इस कारण मैं उसे महान लोगों के संग भाग दूंगा और वह सामर्थियों के संग लूट बांट लेंगे. பிதாதான் இப்போ मृत्यु के लिए பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆட்டையோ மாட்டையோ பாவ நிவாரண பலியாய் குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா அங்க ஆசாரியன் இடத்துல கொண்டு வந்து அதன் தலையின் மேல் வைத்து பாவங்களை அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் ஆசாரியன் என்ன செய்வான்? அதை கொல்லுவான். पिता क्या करता है? हमारे पाप के लिए हम लोग लेकर जाके बलि देने के लिए उनके पास लेके जाके देते हैं, चढ़ाते हैं, बलि चढ़ाते ஆனா இங்க அங்க ஒரு பரிசுத்தமான ஆசாரியன் அதை கொல்லணும். वहाँ पे पवित्र जो व्यक्ति है இங்க वही उसे இயேசுவை मारेगा. கொல்வதற்கு பாவத்திற்காக இயேசுவை கொல்வதற்கு பரிசுத்தமானவர்கள் யார் இருந்தார்கள்? वहाँ पे यीशु को मारने के लिए वहाँ पे पवित्र ஒருத்தரும் இல்ல. कोई भी नहीं था वहाँ அதை நிறைவேற்ற தேவனே இறங்கினார். वो पूरा करने के लिए परमेश्वर அவர் उतर के இறங்கின आए. நேரம், वो उतर के आने के அவர் समय ஆவியை ஒப்பு கொடுத்த அந்த நேரம் उनके प्राण को समर्पित किए समय पर வானம் இருண்டது, आकाश में பூமி अंधेरा எங்கும் छाया था. अंधகாரம் உண்டானது, ये पृथ्वी में अंधकार தேவாலயத்தின் छाया திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது, वो பூமியும் परिसर में அதிர்ந்தது, हट गया था. भूकंप भी आ गया था उस समय पर. எல்லாமே அதிர்ந்து நின்றது. सब कुछ अचंभ हो गया था. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है?
பாவம் இல்லாதவரை बिना पाप के जो व्यक्ति எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல சுமத்தி सभी के पाप को उसके ऊपर थोप அந்த दिया था। பாவ பரிகாரத்தை நிறைவேற்ற वो पाप को पश्चाताप करवाने के लिए தேவன் அப்படியே தன்னுடைய மகிமையோடு வருவார்னா பூமி உருகி போய்விடும். परमेश्वर अपने खुद के महिमा में आएगा। ஆகவே तो पृथ्वी காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த நேரத்தில் அந்த காரிருளை தனக்கு கூடாரமாக்கி கொண்டு வந்து இயேசுவை பலி उस செலுத்தினார். अंधकार छाया हुआ उस समय पर वो कलीसिया में आके परमेश्वर उतरा था। அதனால தான் அங்க இயேசு கடைசியா என்ன சொன்னார்? பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். इसके लिए यीशु कहता है कि पिता तुम्हारे அப்ப हाथ அங்க में मेरे வந்தது अंतिम யாரு? प्राण को समर्पित करता हूँ। அங்க வந்தது யாரு? वहाँ पर कौन आया था? அந்த தகப்பன் நமக்காக அதை செய்தார். वो पिता हमारे लिए இன்றைக்கு किया है। சொகுசா உட்கார்ந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா தகப்பன் அவருடைய குமாரனை, ஏன்னா இனிமேல் இப்படி பலிகளை செலுத்திக்கிட்டே என்ன பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு பலி, இந்த ஒரு பலியினாலே எல்லாருடைய பாவங்களும் நிவர்த்தியாகும். இயேசுவை விசுவாசிக்கும் போது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம हम வாசிக்கிறோம். सुख से आज कलीसिया में बैठ के आराधना करने कारण क्या है? हमारे पिता ने हमारे लिए एकलौता पुत्र को क्रूस पर प्राण देने के बाद वो हमारे लिए अनंत काल का जीवन देने के लिए हमें ये अच्छा मौका मिला है। அப்போ நமக்காக இயேசுவை கொன்ற பொழுது அங்க என்ன வெளிப்பட்டது? நமக்கு हमारे लिए यीशु को मारा गया तो हमें क्या मौका मिला? பிதாவினிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து பரலோக தகப்பனிடத்திலிருந்து நமக்கு என்ன வெளிப்பட்டது? पिता से स्वर्ग के पिता से हमें क्या प्रकट हुआ? என்ன வெளிப்பட்டது? क्या प्रकट हुआ था? இருளா? ஐயோ கர்த்தாவே, நமக்கு என்ன அவருடைய சுபாவம், அவருடைய கிரியை, அவருடைய தன்மை எது வெளிப்பட்டது? उनका कौन सा कार्य நாம प्रकट हुआ எதற்குமே है? லாய்க்கு இல்லாதவங்க, நாம பாவிங்க. हम किसी भी लायक नहीं, हम पापी है। நாம இந்த மூத்த மகன் சொல்வதை போல எல்லாத்தையும் தகப்பனோடதை அழித்து போட்டவங்க நாம. वो बड़े बेटे जिस तरह कहता है कि सब कुछ அப்ப नष्ट நமக்காக करे, தன்னுடைய सब नष्ट குமாரனை किए அவர் हुए। பலி கொடுக்கிறார்னா हमारे लिए अपने पुत्र को वो बलि देता அவர் है। நமக்கு எதை காண்பித்தார்? हमें क्या दिखाता है? அவருடைய கிருபையை उनका காண்பித்தார். अनुग्रह हमारे ऊपर दिखाया है। அல்லேலூயா. हालेलुया। கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर के नाम की அவருடைய महिमा கிருபை करेंगे। கிருபை கிருபை கிருபையாகி அந்த இயேசுவை நமக்காகவே அவர் பலி செலுத்தினார். उनका अनुग्रह के कारण ही परमेश्वर ने यीशु को இங்கே बलिदान தகப்பன் दिया है। அந்த கொழுத்த கன்றை அடித்து இந்த பக்கம் உள்ள வந்துட்ட மனம் திரும்பி புத்தி தெளிந்து வந்த மகனுக்கும் வெளியே நிற்கக்கூடிய மகனுக்கும் அவனையும் உள்ளே கொண்டு வருவதற்காக அவர் கிருபையை வெளிப்படுத்துகின்றார். यहाँ पे जो मरा हुआ पापी बेटा के लिए वो बछड़े को मारता है और बाहर खड़ा हुआ बेटे के लिए वो बुलाता है अनुग्रह देने दिखाने के लिए। பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகினது. जहाँ पाप बढ़ता है वहीं पर अनुग्रह बढ़ता है। பாவம் செய்வதற்காக அல்ல, கவனிங்க, करने वालों के लिए नहीं, பாவம் செய்வதற்காக அல்ல, पाप करने के பாவம் लिए नहीं, செய்யாதிருக்க வேண்டும் என்பதற்காக. पाप नहीं करना है इसलिए। ஆகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து ஞானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வருவதற்கான கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். जो कोई परमेश्वर को अपना उद्धार करता मानकर उसके ऊपर भरोसा करके अपने पाप को पश्चाताप करके बपतिस्मा लेके परमेश्वर के सम्मुख में आते हैं, वही लोग पिता के घर में प्रवेश कर सकते हैं। உள்ளே இருந்துகிட்டே தகப்பனுடைய ஐயோ என்ன எப்படி தகப்பன் நமக்கு இதை செய்யலையே அதை செய்யலையேன்னு செஞ்சதை முதல்ல நினைங்க. अंदर है कि आप ये नहीं कह सकते कि पिता ने ये नहीं किया वो नहीं किया, जो कुछ किया है उसके लिए आपको याद करके धन्यवाद करना है। அதாவது ஊரே உங்க பக்கம், पूरा दुनिया आपके, ஒருத்தர் பின்னால ஊரே இருக்குதுன்னு வைங்களேன், एक व्यक्ति के पीछे पूरा गांव है, அந்த ஒருத்தர் நம்ம கூட இருந்தா वो एक व्यक्ति हमारे साथ रहेगा तो என்ன ஆகும்? क्या होगा? ஊரே நம்ம பக்கம் தானே. वो पूरे गांव हमारे पास आएगा। ஒருத்தர் பின்னால ஊரே இருக்குது. एक व्यक्ति அந்த के पीछे ஒருத்தர் पूरा நமக்கு गांव है। தோஸ்தோ இல்ல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரோ இல்ல நம்முடையதோ वो இருந்தா व्यक्ति हमारा दोस्त है அப்ப या அந்த हमारे ஊரே रिश्ते में என்னதான் रहेगा நமக்கு? तो वो पूरे गांव हमारा हो जाएगा। அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். மகனே वही நீ यहाँ पे எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், वो कहता है कि बेटा तू मेरे என்னுடையதெல்லாம் साथ உன்னுடையது, निरंतर है, जो कुछ मेरा है वो सब உனக்குள்ள तेरा है। இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபத்தை அந்த கெட்ட சுபாவத்தை ரொம்ப எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வருது இல்ல நினைப்பு, थोड़ा वो बुरी स्वभाव சிந்தனையில வருது இல்ல विचार जो அப்பப்ப. तुम्हारे என்ன अंदर பெருசா आता है, கிழிச்சிட்டாரு, என்ன பெருசா கிழிச்சிட்டாங்க,
क्या बड़ा என்ன हमारे பெருசா लिए कर दिया, செஞ்சுட்டாங்க क्या हमारे लिए बड़ा அம்மா कार्य பார்த்து किया है। கேட்கலாம், அப்பா பார்த்து கேட்கலாம், को அண்ணனை देख के பார்த்து बोल கேட்கலாம், सकते, தம்பியை भाई को பார்த்து पूछ கேட்கலாம், सकते, வீட்டுக்காரனை पिता को பார்த்து पूछ- கேட்கலாம், வீட்டுக்காரியை பார்த்து கேட்கலாம், पति को पूछ सकते, पत्नी को भी पूछ सकते பிள்ளைங்களும் கூட தாய் தகப்பனை பார்த்து கேட்கலாம், என்ன செஞ்சிட்டீங்க? बच्चे को भी हम पूछ सकते हैं कि तुमने பாட்டியை क्या கூட किया பார்த்து है। கேட்கலாம், பெருசா பாட்டி என்ன செஞ்சீங்க? दादी को भी हम पूछ सकते हैं, तुमने हमारे लिए क्या किया है। தூங்குறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. கேட்கறாங்களா இல்லையா? பாட்டியை கேட்கறாங்களா இல்லையா? கேட்கறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க பாட்டி என்ன செஞ்சீங்க? दादी को नानी को भी पूछते, ஒரு तुमने பிள்ளைக்கு हमारे लिए क्या செஞ்சுட்டா किया है। என் பிள்ளைக்கு ஏன் செய்யல? एक बच्चे को किया तो पूछेंगे तो मेरे बच्चों के लिए क्यों नहीं किया। அது ஒரு சுபாவம். वो एक स्वभाव है। ஆனா அது என்ன செய்யணும்? கொஞ்சம் வெளியே போட்டுறணும். वो இப்ப बाहर அவனை உள்ள फेंक கூப்பிடுறார், देना है। வருந்தி அழைக்கிறார். अभी அவன் உள்ள उसे வரும்போது அப்ப मना எப்படி कर வரணும்? अंदर இப்போ बुलाता है। எப்படி வரணும்? अभी अंदर कैसे கெட்டு आना है। போனவன் இப்ப நல்லவனா உள்ள வந்துட்டான். நல்லவன் இப்போ கெட்டு போனவன போல நிக்கிறான். இப்ப அவனும் உள்ள வரணும். बिगड़ा हुआ अच्छा बेटा के रूप में अंदर आया, लेकिन अच्छा बेटा हालेलुया। बिगड़ा होकर बाहर खड़ा है, उसको भी ரெண்டு अंदर பேருக்கும் बुलाता है। அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. अभी दोनों को भी उनका अनुग्रह मिलता है। வேலைக்காரர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கிருபை தான் உள்ள வச்சிருக்கு. काम करने वाले और उनका सेवा करने वालों के लिए भी अनुग्रह रखा அப்ப है। யாருக்கெல்லாம் கிருபை? अभी किन लोगों के लिए अनुग्रह है। கெட்டு மனம் திரும்பி வருகிறவனுக்கும் கிருபை, जो बिगड़ कर मन फिरा कर आया उसके लिए भी अनुग्रह புத்தி है। தெளிந்து வருகிறவனுக்கும் கிருபை, जो बुद्धि शुद्ध होकर आया उसके தன்னை लिए भी உணர்ந்து अनुग्रह है। வருகிறவனுக்கும் கிருபை, अपने आप को महसूस करके आया வெளியே हुआ को भी இருந்து अनुग्रह தன்னை है। தானே நிதானித்து அறிந்து உள்ளே வருகிறவனுக்கும் கிருபை, बाहर रहकर अपने आप को जांच உள்ளே करके இருந்து आया கொண்டு हुआ को भी அவருடைய अनुग्रह है। வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கிருபை. अंदर रहकर उनका काम करने वालों को भी अनुग्रह है। இப்ப ஒருத்தரின் நிமித்தம் அந்த அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? एक के कारण पूरे परिवार के अंदर அதத்தான் खुशी முதல்ல है। இயேசு சொன்னாரு, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு முன்பதாக इसलिए पिता ने மிகுந்த कहा, சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். एक पापी मन फिराएगा तो स्वर्ग में बहुत आनंद मनाया जाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆர்சில இருக்கும் பொழுது जब हम आरसी में थे, குழந்தையிலே ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க. बचपन பேர் में வைக்கும் போது அது ஞான ஞான ஸ்நானம்னு சொல்லிடுவாங்க. नाम रखते समय बपतिस्मा देते அதுக்கு हैं। விசேஷமா விருந்து செய்வாங்க. उसके लिए एक बड़ा त्योहार जिसे मनाते हैं। எல்லாம் ஆமா, சாப்பாடு எல்லாம் अच्छा भोजन எல்லா रहेगा। சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுக்கு வேற இந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பன் வேற இருப்பாங்க. उसके लिए गॉड அப்படின்னா मदर गॉड फादर காட் மதர் காட் ஃபாதர் எதுக்குன்னு சொன்னா அவங்க அந்த பிள்ளைய அவங்க எடுத்து கர்த்தருக்குள்ள அவங்க வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. वो गॉड मदर गॉड फादर का मतलब ये है कि वो எனக்கு அந்த காட் மதர் காட் ஃபாதர் யாருன்னா எங்களுடைய ரெண்டாவது அத்தையும் மாமாவும். पासवान जी का गॉड मदर गॉड फादर जो है उनकी दूसरी अत्या और उनके ஆனா எங்க मामा பெரிய அத்தை தான் நிறைய செய்வாங்க. அவங்க ஜாஸ்தி எதுவும் செஞ்சது கிடையாது. वो बड़े बुआ सब करते, लेकिन अभी ஒரு முறை उन्होंने நான் ज्यादा கேட்கவே नहीं कर- கேட்டுட்டேன். मैंने एक बार उनको பெரிய पूछ அத்தை எப்போ लिया। வந்தாலும் எதுனா வாங்கிட்டு வரேன், நீங்க வரும்போதெல்லாம் சும்மா கையை வீசிட்டு வரீங்களா, ஒண்ணுமே வாங்க मैंने மாட்டேன். उनको बोल भी दिया, बड़ी बुआ आती तो सब लेकर आती, तुम आते खाली இதுல आ வேற जाते நீங்க हैं। எனக்கு ஞானத்தாய் அப்படின்னு வேற கேட்டுட்டேன். मैंने इसलिए मैं पूछ भी लिया, அப்ப तुम அவங்க मेरे लिए சொன்னாங்க, गॉड मदर है करके। அதனால என்னவா உனக்கு கல்யாணத்துக்கு கல்யாண ஷூட் நான் தான் தைப்பேன் நாங்க. ஆனா கல்யாணத்தப்ப அவங்க இல்லவே இல்லை. उन्होंने कहा कि क्या हुआ, तुम्हारे शादी में कोट में ही सिला के दूंगा, अभी वो नहीं இலை रहे। பார்தலுக்குள்ள போயிட்டாங்க. वो तभी जीवित नहीं रहे, वो கல்யாண चले கோட்டை गए। கர்த்தர் தான் கொடுத்தாரு. शादी के लिए कोट परमेश्वर ने இன்னைக்கும் ही இருக்குது, दिया है। இன்னைக்கும் போட்டா ஃபிட்டா இருக்குது. आज भी है, वो पहनेंगे तो सही हो आमेन। जाता है। आमेन। கூடவும் எல்லாம் குறவும் இல்லை. कम भी नहीं हुआ, ज्यादा भी नहीं हुआ। இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் அப்பப்ப ஞாபகம். அதுக்கப்புறம் அந்த நன்மை நம்ம நம்ம ஞானஸ்தானம் சொன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம இது கொடுப்போம், பந்தி கொடுப்போம். அங்க வந்து புது நன்மைன்னு சொல்லுவாங்க. वहाँ पे बपतिस्मा देते हैं बच्चे 12 வயசுக்கு அப்புறம். 12 साल के बच्चे को में ही அப்போ बपतिस्मा அதே देते மாதிரி हैं। தான் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கும் ஒரு பெரிய விசேஷம். நம்ம अभी தான் भी एक கொண்டாடுறதே बड़ा இல்லை. विशेष ஞானஸ்தானம் कार्य எடுத்தா करते हैं। நம்ம ஒண்ணுமே நம்ம கொண்டாடுறதே இல்லை. அந்த हम நாளை கூட बपतिस्मा நினைக்கிறதே लेगा இல்லை. तो हम कुछ मनाते नहीं है, वो दिन को भी याद नहीं करते हैं। அன்னைக்கு புது வஸ்திரம் எல்லாம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கும் ஒரு பெரிய விருந்து, பிரியாணி எல்லாம் நடக்கும். अच्छा नया कपड़ा पहनकर अच्छा बिरयानी वगैरह ஆமென். पार्टी करते அது இல்லாம அந்த அந்த நன்மையை வாங்கிட்டு முதல்ல சர்ச்சில இருந்து வெளியே வரும்போது வெளியே பாலம்பழத்தோட நிப்பாங்க கொடுக்கறதுக்கு. वो प्रभु भोजन में भाग लेने के बाद बाहर पे उनको दूध और केला देने के लिए பாலம்பழம் बाहर खड़े கொடுப்பாங்க, रहते हैं। மாலை போடுவாங்க, என்னென்னமோ हार கிஃப்ட் पहनाते, எல்லாம் கொடுப்பாங்க. गिफ्ट सब देते हैं तब वो बच्चे को எல்லாம் செய்வாங்க. वो सब कार्य எனக்கு करते ரொம்ப हैं। சந்தோஷமா இருக்கும். तभी हमें बहुत खुशी होता है। அதுக்கப்புறம் உறுதி புஸ்தல் திடப்படுத்தல், நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. पवित्र आत्मा पाने के लिए ஆனா பரிசுத்த ஆவி வர மாட்டாரு. पवित्र आत्मा नहीं அங்க आता போப் है। இருக்கிற பிஷப் வருவாரு.
वहाँ के जो बिशप वो आते हैं आगे, வந்துட்டு आकर இப்படிதான் நிக்க வச்சுட்டு ऐसे खड़े कर அவரு இப்படி ஒரு சிலுவை போட்டு இப்படி தட்டுவார், திடப்படுவாயாக அப்படின்னு அப்படி தட்டி கொடுத்துருவார். அவ்வளவுதான் திடப்படுத்த. सिर पे क्रूस बनाकर और गाल में थप्पा ரெண்டு देके बोलेंगे தட்டு यही हो गया आपका திடப்படுவாயாக शिक्षा। ये आपका शिक्षा है करके। அப்படின்னா எப்போ அடிவாங்க ஜாக்கிரதையாயிருன்னு அர்த்தம். तो उसका मतलब है आप दृढ़ रहो, हमेशा जागरूक रहो। ஆமென். आमेन। வரும் நெருக்கங்கள், வரும் பிரச்சனைகள், வரும், कठिनाई आएगी, समस्या आएगा, திடப்படுவாயாக. दृढ़ता से रहना है हमें। நாம் ரிசீவ் பண்ற மாதிரி அங்க பண்றது இல்ல. हम जैसे करते हैं ஆனால் वैसे वो लोग இப்போது नहीं அங்கே करते। மாறிக்கொண்டு வருகிறது. वहाँ पे भी अभी बदलाव है। இப்போது எல்லா இடத்திலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு अभी வருகிறார். सब जगह पे परमेश्वर क्रिया இப்பொழுது करता வெளியே है। இருக்கவங்க எல்லாம் அந்த என்ன சொல்றது, புத்தி தெளிவில்லாதவர்கள்லாம் புத்தி தெளிந்து உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். बुद्धि है अभी वो शुद्ध होके वो अंदर आते हैं। உள்ளே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு अनेகர் இன்றைக்கு வெளியே இருந்து अंदर கொண்டிருக்கிறார்கள். रहते हैं करके सोचने वाले अभी आजकल सब தயவு बाहर हैं। செய்து உங்களுக்கும் சொல்லுகிறேன், दया करके मैं आपको भी कहता ஆன்லைன்ல हूँ, பாக்குறவங்களுக்கும் பார்க்க போறவங்களுக்கும் சொல்றேன், ऑनलाइन में देखने वाले और देख रहे उनको भी मैं कहता हूँ, தயவு செய்து தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே அவர் அழைக்கும் பொழுதே வந்து விடுங்க. दया करके मैं कहता हूँ कि कृपा करके बोलता हूँ कि அவருக்குள்ளே परमेश्वर बुलाता है இயேசு उनके घर கிறிஸ்து में आ உங்களை जाओ। அழைக்கும் பொழுதே அவருக்குள்ளே வந்து விடுங்கள். जब यीशु मसीह बुलाता है तब उसके இயேசு अंदर आप आ நாமம் जाइए। தான் பலத்த துருக்கம். परमेश्वर का नाम ही आपको நீதிமான் बड़ा दृढ़ है। அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். धर्मी उसके अंदर दौड़ कर வந்து सुख கொண்டிருக்கிற रहेगा। பேர் அழிவிலிருந்து பேர் இடர்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யப்பட வேண்டும் वो என்றால் नष्ट में से वो पाप में से आपको छुटकारा पाना है। நீங்கள் तो ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் यदि वो आप सेवक हो, பாவிகளாய் இருந்தாலும் या आप पापी हो, அவர் உடன் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தாலும் आपके साथ रहने நீங்கள் वाले बच्चे யாராய் हो, இருந்தாலும் यदि आप कोई भी உங்களுக்கு हो, இந்த கிருபையின் நாட்களிலே ये अनुग्रह உங்களுக்கு वाले दिन கொடுக்கப்படக்கூடிய இந்த எச்சரிப்பின் आपको சத்தத்தை दिया हुआ चेतावनी நீங்கள் शब्द को கேட்டு आज सुनकर உள்ளே வந்து விடுங்கள். अंदर आना है। உங்களை நீங்களே நிதானித்தறிந்து आप अपने आप को வந்து जांच कर விடுங்கள். देखकर कलीसिया में आना है। அநேகர் மரணத்தினூடாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். बहुत लोग मृत्यु की ओर அநேகர் दौड़ रहे हैं। மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். बहुत लोग अपने मृत्यु को அநேகர் पाया है। இளைப்பாறுதலுக்குள்ளே இந்த ஆண்டின் துவக்க முதலே அநேகர் போய்க் கொண்டிருக்கிறார்கள். कितने लोग इस साल की शुरुआत में मृत्यु के अंदर सो गए இந்த हैं। நிமிஷம் வரையிலும் ये क्षण तक எசேக்கியேல் 12:28 அவர் சொன்ன வார்த்தையின்படியே एसेकिएल की किताब 12 என் 28 में வார்த்தைகள் कहा है, ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை मेरा वचन में कोई भी पाबंदी என்று नहीं। கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். आज यीशु मसीह என் कहता है, வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்று சொல்லி आज प्रभु की चेतावनी परमेश्वर देता है हमें। கிருபையாய் அவர் எச்சரித்த வார்த்தை अनुग्रह से चेतावनी से दिया हुआ उसका வேகமாய் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே वचन, उसमें कोई पाबंदी नहीं, शीघ्र ही वो நீங்கள் वचन पूरा யாராய் होगा இருந்தாலும், करके कहा। यदि आप वो कोई भी हो, நீங்கள் யாராய் இருந்தாலும், यदि आप कोई भी हो, அவருடைய வீட்டிலே தங்கி தரித்து ஊழியம் செய்கிறவர்களாய் या இருந்தாலும், प्रभु के घर में स्थान करके அவரோடு आप सेवा இணைந்து करने வேலை वाले हो, செய்கிறவர்களாய் இருந்தாலும், उनके साथ जुड़कर आप அவருடைய काम करने வேலை वाले हो, செய்யக்கூடிய பிள்ளைகளாய் उनके இருந்தாலும், साथ काम करने वाले அல்லது बच्चे हो, புத்தி தெளிவில்லாமல் பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும், बिना शुद्ध बुद्धि के आप पाप புத்தி में தெளிந்து बड़े हो, உள்ளே ஓடி வாருங்கள் என்று அவர் बुद्धि அழைக்கின்றார். को शुद्ध करके अंदर आने के வேறொரு लिए बोलता है புகலிடம் परमेश्वर। இல்லை. और कोई दूसरा मार्ग இயேசுவின் नहीं। நாமத்தை தவிர வேறொரு புகலிடம் இல்லை. यीशु के अलावा दूसरा कोई வரக்கூடிய இந்த मार्ग नहीं பேர் है। அழிவிலே இருந்து आने वाले नाम का வந்துவிட்ட नष्ट இந்த के दिन பேர் में, அழிவிலே இருந்து आने वाले नष्ट के दिन நீங்களும் में, உங்கள் குடும்பங்களும் நானும் குடும்பமும் சபைகளும் ஊழியர்களும் ஊழியக்கார குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று आप சொன்னார். आपके घराने कलीसिया और सेवक के घराने को सुरक्षित पाना இந்த है तो கிருபையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ये अनुग्रह को इस्तेमाल करना है। எப்பொழுதும் அவரோடு இணைந்திருங்கள். हमेशा परमेश्वर के साथ जुड़े அவர் रहे। சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் वो உன்னுடையதாய் कहता है இருக்கிறது. जो कुछ मेरा है वो सब तेरा நீ है। எப்பொழுதும் என்னோடு तू இருக்கிறாய். सर्वदा मेरे साथ ஆகவே रहे। அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், एक ही कार्य நாம் वो चाहता எப்பொழுதும் है। அவரோடு இருக்க हम வேண்டும். हमेशा परमेश्वर के எப்பொழுதும் साथ அவரோடு रहना है। இருந்தால் हमेशा परमेश्वर के साथ அவருடையதெல்லாம் रहने से நம்முடையது. जो कुछ परमेश्वर का है वो அவருடையது सब हमारा பரலோகம் है। என்று சொன்னால் பரலோகம் நம்முடையது. स्वर्ग परमेश्वर का है वो भी हमारा அதை அவர் नहीं கொடுக்க है। அவர் ஆயத்தமாய் वो हमें இருக்கிறார். देने के लिए तैयार நமக்கு है। பாதாளம் வேண்டாம். हमें नर्क नहीं நாம் चाहिए। பரலோகத்தை நோக்கி हम போவோம். स्वर्ग की ओर देखकर அவரோடு जाएंगे। இணைந்து हम கொள்வோம். उनके साथ அவரோடு जुड़कर, இணைந்து நடப்போம். हम उनके साथ जुड़कर அவரோடு चलेंगे। இணைந்து பேசிக்கொண்டே उनके இருப்போம். साथ हम एकत्रित அவரோடு बात இணைந்து करेंगे। அழிந்து கொண்டே
கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிந்து பேசிக் उनके கொண்டிருப்போம். साथ जुड़कर नष्ट அவரோடு होने वाले இணைந்து आत्मा की हम கிருபைகளை प्रार्थना வெளிப்படுத்திக் करेंगे। கொண்டிருப்போம். उनकी कृपा को அவரோடு प्रकट இணைந்து करेंगे। பாவிகளுக்காக மனஸ்தாபப்பட்டு மனந்தொந்து கதறி அவருடைய சமூகத்திலே ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். हम उनके साथ जुड़कर पापियों के लिए जो मन नहीं फिराए, हम उनके लिए हम आंसू बहाकर हम प्रार्थना करेंगे। அதோடு விழித்திருந்து ஜெபித்து ஆயத்தமாயிருப்போம். उनके साथ जागरूक रहकर हम प्रार्थना करके तैयार மற்றவர்களையும் रहेंगे और ஆயத்தப்படுத்துவோம். दूसरों को भी हम तैयार करेंगे। அவர் சீக்கிரம் வருகிறார். वो शीघ्र ही आने वाला இயேசு है। சீக்கிரம் வருகிறார். यीशु शीघ्र ही आने वाला அது है। எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் தீர்க்கமான வார்த்தைகளும் வசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. उनका सामर्थ भरे वचन शीघ्र ही पूरा हो रहा है। எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. सब कुछ अभी पूरा हो रहा है। பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்னதும் भविष्यवाणी के द्वारा पुराने नियम में कहा हुआ हर एक இயேசு वचन को, கிறிஸ்து கடைசி நாட்களிலே என்னெல்லாம் நடக்கும் என்று சொன்னதும் यीशु मसीह अंत के समय में जो कुछ होने वाले वो ஒன்று सारे விடாமல் அச்சு பிசகாமல் அது அப்படியே நடந்து कार्य, एक भी கொண்டிருக்கிறது. कार्य कमी घटी न होते, सारे चीज पूरा ही வானம் हो रहा நடத்தி है। கொண்டிருக்கிறது அவருடைய आकाश வருகையை. उसी तरह चला रहा है उनके आगमन के பூமியும் लिए। எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகையை. पृथ्वी भी बेसब्री சமுத்திரமும் इंतजार में है। எதிர்பார்த்து அவருடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. समुद्र भी बेसब्री इंतजार से उनकी क्रियाएं कर रहा है। நாமும் அதிக விழிப்பாயிருந்து हम भी अधिक जागरूक होकर தீமைக்கு விலகி बुराई से बचकर நன்மை செய்து भलाई करते हुए தகப்பனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு पिता के वचन को அவருடைய आज्ञा का पालन ஆவியினாலே करते हुए, அனலாகி उनके अग्नि में हम எப்பொழுதும் आग की तरह அனலாயிருந்து रहते हुए, हमेशा आग में அவருடைய तत्पर நாமத்தை நாம் रहकर மகிமைப்படுத்துவோம். उनके नाम की महिमा அனலும் करने के लिए இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ठंड और बुझने के வாந்தி लिए பண்ணி नहीं, போடுவார். हम उल्टी कर देंगे। நாம் वैसे அனலாய் இருக்க हम வேண்டியவர்கள். हमेशा जागरूक रहकर இதோ आग में அக்கினியை போட வந்தேன், अग्नि डालने அது के लिए आया பற்றி हूँ। எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் अभी என்று चल के भस्म அவருடைய होने के लिए मैं விருப்பத்தின்படியே चाहता हूँ। उनकी इच्छा के பெந்தேகோஸ்தே நாளிலே பெந்தேகோஸ்தே दिन அக்கினியாய் में இறங்கி अग्नि के रूप में பெருங்காற்றாய் उतरकर, இறங்கி तूफान की ओर தம்முடைய उतरकर, சீஷர்களை अपने शिष्यों के அக்கினியாய் ऊपर மாற்றி आग के रूप में பெருங்காற்றாய் बदलकर, மாற்றி तूफान के रूप में உலகமெல்லாம் போகச் செய்து इस संसार அந்த की அக்கினி ओर உலகமெல்லாம் फैलने के பற்றி लिए, பிடித்து वो आग அந்த पूरा பெருங்காற்று जलने के உலகமெல்லாம் பற்றி பிடித்து पूरा तूफान எனக்குள்ளும் फैलने के உங்களுக்குள்ளும் அந்த அக்கினி இன்றைக்கும் பற்றி பிடித்து वो आग அவருக்குள்ளே अपने நாம் अंदर அனலாய் से இருந்து भस्म होने के लिए, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக वो हमेशा परमेश्वर அவருடைய வருகைக்கு से ஆயத்தமாய் இருக்கும்படியாக परमेश्वर மற்றவர்களையும் को ஆயத்தப்படுத்தும்படியாக तैयार करने के लिए, கர்த்தருடைய दूसरे को भी तैयार ஆவியானவர் करने के लिए, அக்கினியாக अग्नि के द्वारा, அக்கினியாக अग्नि के பற்றி எரிகிற அக்கினியாக वो भस्म எரிந்து करने वाले பிரகாசித்த आग के द्वारा, யோவான் ஸ்நானகனை போல उठकर நம்மையும் प्रकाश எரிந்து होने के लिए, பிரகாசிக்க के வைக்க द्वारा हमें भी அவர் उसके நம்மோடு प्रकाश கூட இருக்கிறார். हमारे அவர் साथ நம்மோடு है। கூட இருக்கிறார். हमारे साथ நம்மை है। உணர்த்தி கொண்டிருக்கிறார். हमें महसूस மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். बेटा, तू मेरे மகளே मेरे நீ साथ எப்பொழுதும் है। என்னோடு बेटी, तू இருக்கிறாய். मेरे साथ है। ஊழியனே நீ எப்போதும் என்னோடு सेवक, तू இருக்கிறாய். मेरे साथ है। எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. जो कुछ मेरा है, ஆகவே वो सब तेरा தகப்பனுடைய வீட்டிலே इसके நிலைத்திருப்போம். लिए बेटे के घर में हम निरंतर रहकर, சங்கீதக்காரர் சொல்வதைப் போல जिस तरह भजन संहिता में कहा है, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். जीवन भर मेरा दिन हर एक दिन मेरे भलाई मेरे கர்த்தருடைய पीछे வீட்டிலே रहेगा। நான் நீடித்த நாட்களாய் परमेश्वर के घर में நிலைத்திருப்பேன். मैं सर्वदा वास करूंगा। தகப்பனுடைய வீட்டிலே परमेश्वर के घर में அவருடைய கிருபையினாலே उनके अनुग्रह के द्वारा பாவியும் புத்தி தெளிந்து மனம் திரும்பி உள்ளே வந்து விட்டான், ஏற்றுக்கொண்டான். पापी भी मन फिराकर शुद्ध हुआ, उसको स्वीकार कर लिया அவருடைய है। வேலையை செய்து கொண்டே மனதிலே சஞ்சலத்தை வைத்து கொண்டு அதை வெளிப்படுத்தி வெளியே நிற்கிறவனையும் அந்த கிருபை உள்ளே எடுத்துக்கொண்டது. वो उनका काम करने वाले बेटा भी बाहर क्लेश होकर बाहर खड़ा था, उसको भी पाप से उसको हटाकर उससे मन फिराकर लेकर அந்த आया। கிருபை இருவரையும் உள்ளே சேர்த்து கொண்டது. वो अनुग्रह जो है दोनों को भी एकत्रित அவருடைய अंदर लेकर வீட்டிலே आया। வேலைக்காரர் ஊழியம் செய்கிறவர்களையும் அவருடைய வீட்டிலே அவர் வைத்துக் उनके கொண்டார். घर में काम करने वाले सेवक को भी उनके घर में ही இப்போ रखा है। மனம் திரும்பினவனும் मन फिराए हुआ बेटे को भी, மனம் திரும்பின பாவியும் मन फिराए हुआ पापी भी, நல்லவனாயிருந்து துக்கத்தோடு இருந்து இப்போது உள்ளே வந்தவனும் अच्छा बेटा भी दुख से अब ஏற்கனவே தகப்பனுடைய கட்டளைகளை அங்கே இருக்கக்கூடிய எஜமானுடைய கட்டளையை நிறைவேற்றி வேலை செய்கிறவர்களும் पिता का और ये मालिक का हर एक बात को मानकर काम किया हुआ बेटा ஒரு பெரிய விருந்தோடு கூட சந்தோஷப்பட்டு बड़ा கொண்டிருக்கிறார்கள். भोजन के
साथ में अभी खुशी के இந்த साथ में आनंद சந்தோஷம் मगन कर रहे हैं। நமக்கும் உண்டாகும், यही खुशी और आनंद வெகு हमारे अंदर होना சீக்கிரத்திலே உண்டாகும். चाहिए। शीघ्र ही हमारे அந்த अंदर भी होना நாள் चाहिए। மிக சமீபமாய் वो இருக்கிறது. दिन बहुत निकट மத்திய है। ஆகாசத்திலே அந்த விருந்து கொண்டாடல் இருக்கும். आकाश में वो त्योहार மணவாளனாக இயேசு வருவார். हमारे लिए दूल्हा तैयार அவரை होकर எதிர்கொண்டு यीशु போக आएगा। ஆவியானவர் மணவாட்டியும் போவோம். उसके इंतजार में दुल्हन के रूप में हम भी ஆகவே जाकर ஆவியானவரோடு கூட இணைந்து நடங்கள். पवित्र आत्मा के साथ அவருடைய जुड़कर चलना ஆலோசனையின்படி அவரோடு கூட பேசுங்கள். है। उनकी आज्ञा का पालन करते அவருடைய हुए வார்த்தைகள் बातें करते வசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கள். हुए उनके वचन को पूरा करते எப்பொழுதும் வேத தியானத்திலே இருங்கள். हुए हमेशा शास्त्र में எப்பொழுதும் ध्यान में அவரோடு रहते கூட हुए உறவாடி ஜெபித்துக் கொண்டிருங்கள். हमेशा उनसे जुड़कर எப்பொழுதும் प्रार्थना அழிந்து करते கொண்டிருக்கிற रहे। ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருங்கள். नष्ट होने वाले आत्मा के लिए ஆவியானவர் बातें करते உணர்த்துவதை रहे। எல்லாம் செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். पवित्र आत्मा जो कुछ कार्य आपको प्रकट करता है उसके अनुसार चलकर நாம் आपको तैयार होना है। ஆயத்தமாயிருப்போம். हमें तैयार होना है இயேசுவை சந்திக்க. यीशु से मिलने के அந்த लिए। நாள் वो दिन மிக சமீபம். बहुत ही समीप है। இந்த கிருபையின் காலம், ये अनुग्रह भरे दिन இந்த में கிருபையை நாம் பயன்படுத்திக் इस கொள்வோம். अनुग्रह को हमें इस्तेमाल करना है। தகப்பன் கிருபை पिता உள்ளவராயிருக்கிறார். जो है वो हमारा अनुग्रह அந்த का ही पिता கிருபை है। நமக்கும் वो சொந்தமானது. अनुग्रह हमारे लिए भी அந்த है। கிருபையினாலே மற்றவர்களையும் நாம் கர்த்தருக்குள்ளே वो நடத்துவோம். अनुग्रह के द्वारा हम दूसरे को भी चलाना है। கர்த்தர் परमेश्वर के உங்களை अंदर। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष கிருபையை करे। பற்றிக் கொள்ளுங்கள். वो अनुग्रह को पाकर கிருபையை பற்றிக் கொள்ள மற்றவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். वो कृपा को पाकर दूसरे को भी परमेश्वर के वचन இயேசு को बांटिए। வருகிறார். यीशु का சீக்கிரம் आना शीघ्र வருகிறார். है, बहुत निकट நாம் है। சந்திப்போம். हम उसे मिलने वाले நாம் हैं। சந்திப்போம். हम मिलने वाले हैं। சந்திக்க ஆவியானவர் உதவி செய்வார். उसे मिलने के लिए पवित्र அவரோடு आत्मा हमें இணைந்து मदद करेगा। கொள்வோம். हम उन्हें जुड़कर கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा நாம் करेंगे। எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கலாம். हम सब उठकर समर्पित करेंगे। தகப்பனே, पिता, உங்க எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே पिता, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு आपके கொடுக்கிறோம். हाथ में हम समर्पित करते हैं। இதோ உம்முடைய வருகை மிக சமீபம். आपका शीघ्र ही आने वाले நீர் हैं। சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. आपने बोला वो हर एक कार्य पूरा हो रहा உம்முடைய है। வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. आपके वचन पूरा हो रहा है। உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி आपकी கொண்டிருக்கிறது. भविष्यवाणी भी पूरा हो रही है। எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. हमें कहा हुआ हर एक वचन पूरा இதையெல்லாம் हो நாங்கள் रहा है। நோக்கும் பொழுது ये सब हम देखते நாங்கள் समय எச்சரிக்கை அடைந்து हम जागरूक रहे, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, हमेशा तैयार होने के ஜெபத்திலே लिए, தரித்திருக்க, हम प्रार्थना में लगातार மற்றவர்களுக்காக रहने के लिए, பரிந்து பேசிக் கொண்டிருக்க, दूसरों के लिए हम உம்மோடு बातें करने உறவாடி के लिए, கொண்டிருக்க, आपके साथ जुड़कर बातें வேதத்தை करते हुए, தியானித்துக் கொண்டிருக்க, पवित्र शास्त्र சபை में ध्यान கூடி करते வருதலை हुए, விட்டு விடாதிருக்க, कलीसिया एकत्रित எப்பொழுதுமே करते हुए, ஆராதித்துக் கொண்டிருக்க, हमेशा आराधना நீர் करते எப்பொழுது हुए, வந்தாலுமே சந்திக்க आप जब भी आएंगे हम आपको அனுகிரகம் मुलाकात செய்யும் करने के लिए, ஆவியினாலே अनुग्रह कीजिए आपके என்னை पवित्र என்னுடைய आत्मा के ஆவி द्वारा। ஆத்மா சரீரத்தை ஒப்பு हमारा கொடுக்கிறேன். आत्मा, प्राण, शरीर आपके பரிசுத்த हाथ में समर्पित ஆவியானவர் எங்களை करते हैं। ஆளுகை செய்து நடத்துவீராக. पवित्र आत्मा हमें चलाइए। இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் यीशु பிதாவே. के नाम से समर्पित करते हैं। ஆமென். पिता। आमेन। அல்லேலூயா. हालेलुया। என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த மறவாதே. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். திரியேக தேவனை கரங்களை தட்டி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையை விட்டு விடாதிருங்கள்.